ஓகே. குட் மார்னிங் கைஸ். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா என்டமாலஜி. ஓகேவா? ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த சப்ஜெக்ட் வந்து என்டமாலஜி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்டமாலஜி சொல்லி போட்டுறேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் யாருக்கும் அனுப்ப போகிறது இல்லை. பிகாஸ் வந்து இது வந்து பெய்டு ஒன்று. ஓகேவா? அதாவது பே பண்ணி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நிறையா மெம்பர்ஸ் பே பண்ணி வாங்கியிருக்காங்க. நீங்களும் வேணால் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்பில் வந்துடும். ஓகே. கிட்டத்தட்ட இது ஸ்க்ரீனால் 200 பேஜஸ் காமிக்குது. பட் வந்து உங்களுக்கு 160 பேஜஸ் வரும். ஓகேவா? எல்லா பெஸ்ட் அண்ட் இது மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒரே சிங்கிள் பிடிஎஃப்பில் வந்துடும். இதே மாதிரி பேத்தாலஜிக்கு தனியாக இருக்கும், என்டமாலஜிக்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் நமக்கு வந்து தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மி தான், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்டமாலஜி பார்க்க போகிறோம். என்டமாலஜி கோர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ரிப்பீட்டடாக கேட்டுருந்தீங்க, இன்னும் யாரும் படிக்கல சார் அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஈஸியான கோர்ஸ் தான். சில ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்கு, சில ட்ரிக்ஸ் இருக்குது இதை படிக்கிறதுக்கு, ஈஸியாக படிக்கிறதுக்கு. ஸோ வந்து அதை நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். சரியா? ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்படின்னா தான் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம். என்டமாலஜி ஈஸியான கோர்ஸ் தான். ஆனால் சில ட்ரிக்ஸ் நான் வந்து இன்பிட்வீனில் தான் சொல்லுவேன். ஸோ வந்து ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. சரி, போயிடலாம். ஓகே. அக்ரிகல்ச்சரல் என்டமாலஜி. ஓகேவா? என்டமாலஜி. ஓகேவா? இது வந்து என்டமாலஜி வந்து கிரீக் வேர்டு. என்டமாலஜிங்கிறது வந்து கிரீக் வேர்டு. என்டோஸ்னா இன்செக்ட்டு, லார்ஜஸ்னா என்னது? லார்ஜஸ்னா டிஸ்கரேஜ். ஓகேவா? பெஸ்ட்டுங்கிறது வந்து லத்தீன் வேர்டு. ஓகேவா? பெஸ்ட்டுங்கிறது வந்து லத்தீன் மீனிங். ஓகேவா? அதுக்கு வந்து பெஸ்ட்டுங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கும். ரொம்ப முக்கியம். பெஸ்ட்டுங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து வீடு எவ்வளோ காஸ்ட் பண்ணுது? 40%. இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபேக்டர்ஸ். அடுத்து ஃபேக்டர் டிட்டர்மினிங். ஓகேவா? ஒரு இன்செக்ட் வந்து எப்படி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுதுன்னா வந்து பொட்டன்ஷியல். ஓகேவா? பொட்டன்ஷியல்னா வந்து ஆர் ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம். ஓகே. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர் ஸ்ட்ராட்டஜினா ஹை ரீப்ரொடக்டிவ் ரேட் இருக்கும், ஆனால் சர்வைவல் ரேட் வந்து லோவாக இருக்கும். புரியுது? ஆர் ஸ்ட்ராட்டஜினா ரீப்ரொடக்ஷன் ஹையாக இருக்கும், சர்வைவல் ரேட் வந்து லோவாக இருக்கும். அதே இது கே ஸ்ட்ராட்டஜினா வைஸ் வர்சா, ரீப்ரொடக்ஷன் ரேட் லோவாக இருக்கும், ஆனால் வந்து சர்வைவல் ரேட் அதிகமாக இருக்கும். அடுத்து என்விரான்மெண்டல், பயோட்டிக் ஃபேக்டர், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அடுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்செக்ட் பாப்புலேஷன், டெம்பரேச்சர். ஓகே. சில வந்து லோ வின்டரில் வந்து ரொம்ப நாள் வளரும். அதே இது வந்து ஏஸ்டிவேஷன், டியூரிங் சம்மர் சீசனில் வளர்கிறது வந்து ஏஸ்டிவேஷன். அதே மாதிரி ஹைபர்னேஷன், வின்டர் சீசனில் வந்து இது போயிடுறது வந்து இது பண்ணுறது. ஓகேவா? அடுத்து 8 to 10 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இன்செக்ட் வந்து வளருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து மாய்ஸ்டர் வந்து ஹை மாய்ஸ்டர் 90 to 95% வரைக்கும் இதில் கூட வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே. ஃபோட்டோ ஃப்ரீயர். ஓகேவா? டயாபாஸ், அதை நம்ம பார்த்தோம்ல, அதுதான். ஓகேவா? காட்டன் போல் விட்டு டார்க் கலரில் தான், காட்டன் போல் வந்து டார்க் கலரில் தான் ஓவி பொசிஷன் பண்ணும். ஓகே. இது வந்து ஒரு பார்ட். ஓகே. இந்த மாதிரி அந்த மாதிரி இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. விண்டு. ஓகே. அடுத்து சாயில் டைப், வாட்டர் கரண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? அடுத்து சம் டெர்மினாலஜி. பேரசைட்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு ஆர்கானிசத்துக்கு மேலே வந்து இது பண்ணி அதுலேருந்து ஃபுட்ஸை வந்து இது பண்ணுறது பேராசைட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பேராசிட்டாய்ட்ஸ்னா ஒரு நம்ம வந்து பெனிஃபிஷியல் இன்செக்ட். அது வந்து ஓகேவா? ஒரு இதில் வந்து அடல்ட் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஸோ வந்து ஒரு இதில் போயிட்டு நமக்கு வந்து இதை காசு பண்ணுறது இது. ஓகே. நாக்ட்ரோனல்னால் நைட் ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா? மாத்ஸ் இதெல்லாம் நைட் ஆக்டிவாக இருக்கும். டையூரனல்னால் இந்த ஹனிபி, ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து டே டைமில் ஆக்டிவாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே. அடுத்து எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல்லாம் தெரியும். ஓகே. கேட்டகரிஸ் ஆஃப் பெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. கேட்டகரிஸ் ஆஃப் பெஸ்ட். ஓகேவா? கேட்டகரிஸ் ஆஃப் பெஸ்ட் வந்து ரெகுலர் பெஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே இதிலே வந்துடும். உங்களுக்கு இன்செக்டோட டைப்ஸு, சர்வே எல்லாமே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுவும் வந்துடும். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு, என்னென்ன இண்டிவிஜுவல் கிராப்ஸில் இருக்க பெஸ்ட்டு எல்லாமே வந்து இதிலே வந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, இதை வந்து வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். ஓகே. வந்து ரெகுலர் பெஸ்ட்டுனா என்ன? ஒரு கிராப் போட்டால் அது கண்டிப்பாக அந்த கிராப்புக்கு அசோசியேட் ஆகி வரும். ஓகேவா? இதுக்கு வந்து பிரிஞ்சால் ஃப்ரூட் போரர், சில்லி ட்ரிப்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வரும். ஓகேவா? அடுத்து அக்கேஷ்னல் பெஸ்ட்னா அப்பப்போ வருது. ஓகே. அக்கேஷ்னல் பெஸ்ட். ஓகே. பேரில் இருக்க அக்வரன்ஸை பொறுத்து அது மேங்கோ ஸ்டெம் போடுறது, கேஸ்டஸ் லெக் இதெல்லாம் வந்து அக்கேஷ்னல் பெஸ்ட். ஓகே. அடுத்து சீசனல் பெஸ்ட்னா பர்டிகுலர் சீசனில் வந்து அதோட அட்டாக் வந்து சிவியராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து ரெட் ஹேர் கேட்டர்பில்லர், மேங்கோ ஹாப்பர் இதெல்லாம் பர்டிகுலர் சீசனில் வந்து அதோட அட்டாக் வந்து சரியாக இருக்கும். பெர்சிஸ்டன்ட்னா எப்பயுமே இருக்குது. ஓகேவா? பெர்சிஸ்டன்ட்னா எப்பயுமே இருக்குது. த்ரூஅவுட் த இயர் வந்து அதோட இது இருக்கும். ஓகேவா? மீலி பக்கு, சில்லி ட்ரிப்ஸு இதெல்லாம் வந்து ஸ்போரோடிக்னா சம் பீரியட். ஓகே. அப்பப்போ வரும். ஓகேவா? சம் பீரியட் அப்பப்போ வரும், ஆனால் வந்தப்போ வந்து சிவியராக இருக்கும். ஓகேவா?
அது வந்து கோகனட் ஸ்லக் கேட்டர்பில்லர் இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இன்ஃபெக்ஷன். எபிடமிக்னா என்னது? சடன் அவுட் பிரேக். ஓகேவா, பர்டிகுலர் டைமில் மட்டும் அந்த சடனாக அவுட் பிரேக் இருக்கும். ஓகேவா, இது வந்து ரைஸ் ஹாப்பர் இன் மதுரை, அதேமாரி ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் வந்து தஞ்சாவூரில் இருந்துச்சு. அது எண்டமிக்னா லோ லெவல். ஓகேவா, பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருக்குது. அடுத்து மேஜர் பெஸ்ட். மேஜர் பெஸ்ட்னா மோர் தென் 10% எக்கனாமிக் டேமேஜ் காசு பண்ணால் அது மேஜர் பெஸ்ட். அவ்வளோதான். மோர் தென் 10% எக்கனாமிக் காசு பண்ணால் அது மேஜர் பெஸ்ட். அதுக்கு வந்து காட்டன் ஜாசீட் இதெல்லாம் வந்து மேஜர் பெஸ்ட். மைனர் பெஸ்ட்னா லெஸ் தென் 10. ஓகேவா, மேஜர் பெஸ்ட், மைனர் ஜஸ்ட். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து கீ பெஸ்ட். கீ பெஸ்ட்னா கண்டிப்பாக அது போட்டால் அது வரும். ஓகே, இப்போ காட்டன் போட்டால் பிளாக் பவுல் வார்ம் வரும். ஓகேவா, வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது வந்து கீ பெஸ்ட். பொட்டன்ஷியல் பெஸ்ட்னா ஒரு இருக்கும், ஆனால் வந்து ஒரு மேஜராக வந்து எந்த இதுவும் காசு பண்ணாது. ஸ்போரோத்திரா லிட்யூடா. ஓகேவா, இது வந்து காட்டனில் வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் காசு பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு. அக்வரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர், அக்கேஷனல், சீசனல், பெர்சிஸ்டன்ட்டு, ஸ்போரோடிக்கு. ஓகேவா, அதே மாதிரி இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எபிடமிக், எண்டமிக்கு. அதே மாதிரி லெவல் ஆஃப் இது வந்து மேஜர், மைனர், கீ, பொட்டன்ஷியல். அது எதனால வந்து அவுட் பிரேக் ஆகுது, டிசீசஸோட அவுட் பிரேக்கோட ரீசன்ஸ் என்ன? மொதல் வந்து டீஃபாரஸ்டேஷன். ஓகேவா, நம்ம ஃபாரஸ்ட் ட்ரீஸை டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது மூலிமா ஃபாரஸ்ட் ட்ரீஸில் இருக்க பெஸ்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இதுன்னு பண்ணி வந்துடுது. ஓகேவா, அதுமாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், நியூ கிராப் வெரைட்டிஸ் இது பண்ணுறதுனால. வேறு வந்து அக்ரானமிக் ப்ராக்டிசஸ், நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அதிகமாக போடுறது ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அதிகமாக போடுறதுனால லீஃப் ஆப்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, லீஃப் ஆப்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஆஃப்டர் ரெசூரன்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் பெஸ்டிசைட்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்செக்ட் பெஸ்ட்டு வந்து மாறிக்கணும். ஓகேவா, அடுத்து சர்வேலன்ஸ் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். வந்து சர்வேலன்ஸ்னால் பெஸ்ட்டை வந்து முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. பெஸ்ட் ஃபோர்காஸ்டிங்னா நமக்கு தெரியும். ஓகேவா, வந்து சில மாடல்ஸ் மூலயமா இது பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் டூல் ஆஃப் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். பெஸ்ட் மானிட்டரிங் தான் ஃபண்டமெண்டல் டூல்ஸ் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, அடுத்து மானிட்டரிங்னா எப்படி இருக்குது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அது என்னென்ன பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவோம்ல, அது மானிட்டரிங். அடுத்து பெஸ்ட் சர்வேலன்ஸ். ஓகே, அதோட பாப்புலேஷனு, ஒரு ஃபிஷ்டு இன்டர்வலில் அதோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு, இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஒரு ஃபிஷ்டு இன்டர்வலில் அதோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து பெஸ்ட் சர்வேலன்ஸ். அடுத்து வந்து பெஸ்ட் ஃபோர்காஸ்டிங் மாடல். டைப் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் வந்து ஷார்ட் டைம்னா ஒரு சீசன் 2 சீசனில் போடுறது வந்து ஷார்ட் டைம். அதே மாதிரி லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்னா ஒரு வெதர் ஃபினாமினா வச்சு இது பண்ணுறது. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் என்னது, நம்ம ஒரு என்ன பெஸ்ட் ஸ்பீசிஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பெஸ்ட்டோட பாப்புலேஷனை அசெப்ட் பண்ணலாம். பிறகு வந்து சேஞ்சிங் பெஸ்ட் ஸ்டேட்டஸ் நியூ கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி இது வந்ததுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்து இது ஈஸி தான். 2 டைப்ஸ் ஆஃப் சர்வே இருக்குது. ரோவிங் சர்வே, ஃபிக்ஸ்டு பிளாட் சர்வே. ரோவிங்னா நம்ம சும்மா இது பண்ணி எடுக்கிறது. ஓகே, லார்ஜ் ஏரியாவில் இது பண்ணி எடுக்கிறது. ஃபிக்ஸ்டு பிளாட்னா பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது. இதுதான். ஓகேவா, அடுத்து அப்சல்யூட் சாம்பிளிங்னா எல்லாமே. ஓகேவா, ஓகேவா, ஒரு ஃபீல்டில் இருக்க எல்லா பெஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணுறது. ஓகே, அது ரிலேட்டிவ் சாம்பிளிங்னா ஒரு லைட் ட்ராப் இது வச்சு செட் பண்ணுறது. ஓகேவா, அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் உங்களுக்கு இன்சைட்டிவ் கவுண்ட்ஸ். ஓகே, விஷுவல் அப்சர்வேஷன். ஓகேவா, மொத்தம் ஒரு பிளான்ட்டில் பார்த்தோன்னே தெரியும் சில விஷுவல் அப்சர்வேஷன், எத்தனை பிளான்ட், எத்தனை கிராப்ஸ் இருக்குது, எத்தனை பெஸ்ட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி நாக் டவுன், சில இது கலெக்டிங் இன்சைட் பை ரிமூவிங் ஃப்ரம் கிராப். ஓகே, ஒரு கிராப்லேருந்து ரிமூவ் பண்ணி அதை எடுத்து வச்சு பார்ப்பாங்க. அடுத்து நெட்டிங் நம்ம இன்செக்ட் நெட்டை வச்சு கலெக்ட் பண்ணுவோம்ல, அந்த கிராஸ் ஹோப்பர்ஸ் இதெல்லாம் வந்து இன்செக்ட் நெட்டை வச்சு கலெக்ட் பண்ணுவோம், கலெக்டிங். அடுத்து நாக்ரோட்டிக். ஓகேவா, அடுத்து வந்து லைட் ட்ராப் மூலயமா நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி ஃபெரமோன் ட்ராப் மூலயமா இது பண்ணுவோம், ஸ்டிக்கி ட்ராப் மூலயமா இது பண்ணுவோம், பெயிட் ட்ராப் மூலயமா இது பண்ணுவோம், வாட்டர் ட்ராப் மூலயமா இது பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து கிராப் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து கவுண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் கல்ச்சுரல் மெத்தடில் ரொம்ப முக்கியமானது இதுதான். ஓகேவா, பட்லிங் பண்ணுறதுனால வந்து ரைஸ் மீலி பக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பட்லிங் பண்ணுறதுனால. அதே மாதிரி டீட்ராசிங் பண்ணுறதுனால சுகர் கேன் ஒயிட் ஃப்ளேயை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி சுகர் கேன் இன்டர்னோர் ஸ்டெம் போடுறதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா, அது வாட்டர் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால ப்ரௌன் லீஃப் பிளான்ட் அப்புறம் இது பண்ணலாம். இன்டர் கிராப்பிங் போடுறதுனால ஸ்டோர்கம் ஸ்டெம் போடுறது வந்து இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது. ஓகேவா, அடுத்து வந்து ஃபிசிக்கல் கண்ட்ரோல்னால் என்னது, ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, ஃப்ளேம் த்ரோவர்ஸு. இந்த மாதிரி ஃப்ளேம் த்ரோவர்ஸ்லாம் அந்த லோக்கஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளேம் டார்ச் லைட்டர் இது பண்ணுவாங்க. அந்த பேர்னிங் டார்ச் கேரி கேட்டர்பில்லர்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணுறது மூலயமா இது பண்ணிடலாம். ஓகேவா, ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் இது அவ்வளோ முக்கியமானது. அடுத்து மெக்கானிக்கல் மெத்தட் எப்படி பண்ணுவோம், வந்து ஹேண்ட் பிக்கிங் பண்ணுவோம். அடுத்து ஹவுஸ் ஃப்ளே மஸ்கிட்டோலாம் பீட்டிங் பண்ணுவோம். அடுத்து இந்த ரெட் ஃப்ளோர் பீட்டில் வந்து நம்ம சீவிங் பண்ணுவோம். ஓகே, சளிப்போம், அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அது மாதிரி அப்ளிகன்ஸ் என்னென்ன அப்ளிகன்ஸ் இருக்குது இதில்,
நமக்கு லைட் ட்ராப் தெரியும். லைட் ட்ராப்பில் வந்து நம்ம லைட்டு செட் பண்ணி இது பண்ணி வைக்கிறது. அடுத்து பிளாக் லைட் ட்ராப், அதுலேயே மெர்க்குரி லைட் ட்ராப் இருக்குது. அதே மாதிரி ஃபெரமோன் ட்ராப் இருக்குது, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், நம்ம சாப் இன்செக்ட், இதெல்லாம் ஜென்ரலான டேர்ம்ஸ் தான். ஓகேவா. அட் ஹோஸ்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ், மோனோஜெனிக்னா சிங்கிள் ஜீனு. அடுத்து வெர்டிக்கல் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு தெரியும்ல. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா. எல்லோ ஸ்டெம் போடுறதுக்கு TKN6 பையூர் 1, இது ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இது வந்து இதுதான் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். ஓகேவா. TKN6 பையூர் 1 தான். ஓகேவா. அது வந்து லீகல் கண்ட்ரோல் மெத்தட்னா நமக்கு அந்த குவாரண்டைன் எல்லாமே வந்துடும். ஓகே, லீகல் கண்ட்ரோல் மெத்தட்னா குவாரண்டைன் எல்லாமே வந்துடும். ஓகேவா. அது வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். 1905 ஃபெடரல் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட். அதே மாதிரி 1914 வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட். அதே மாதிரி 1968 இன்செக்டிசைடு ஆக்ட். ஓகே, இந்த இன்செக்டிசைடு ஆக்டில் தான் எல்லாருமே கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். யார் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அவங்கள எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து குவாரண்டைன் வந்து 40 days குவாரண்டைன். ஓகே, இது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். நேற்று நம்ம பார்த்துப்போம். ஓகே, அட் ஃபைட்டோசானிட்டரி சர்டிஃபிகேட்னா அந்த என்டமாலஜிஸ்ட் வந்து கொடுக்குறது. ஓகே, இதில் எந்த ஒரு அஃபெக்டும் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தான் அதை வந்து நம்ம அடுத்து இது கொண்டு வர முடியும். ஓகேவா. அது இன்செக்டிசைடு ஆக்ட். ஓகேவா. இன்செக்டிசைடு ஆக்ட் 1968 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இதில் வந்து குவாரண்டைன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு இதில் அடுத்த செமியோ கெமிக்கல் நமக்கு தெரியும், ஃபெரமோன்ஸ். ஓகேவா. ஃபெரமோன்ஸ் வச்சு நம்ம அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து ஃபெரமோன்ஸ்லேயும் இது வந்துடும். ஓகேவா. ஸோ இது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இன்செக்ட் க்ரோத் ரெகுலேட்டரில் வந்து பிரெயின் ஹார்மோன் இருக்குது. ஓகேவா. இது வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இட் ஆக்டிவேட் கார்போசல்லிட்டோ டு ப்ரொடியூஸ் ஜுவனைல் ஹார்மோன் வந்து பிரெயின் ஹார்மோன் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஜுவனைல் ஹார்மோன் வந்து கார்போசல்லைட்டாக வந்து இது பண்ணுது. ஓகேவா. அடுத்து எக்டோயிசன் வந்து மோல்ட்டிங். எக்டோயிசன் ரொம்ப முக்கியம். எக்டோயிசன் ஹார்மோன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எக்டோயிசன் ஹார்மோன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மோல்ட்டிங். இது வந்து கேட்கவா சான்சஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து சில டேர்ம்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து ஆன்டிஃபீடன்ஸு, ஏன்னா நமக்கு தெரியும். அது ஃபெரமோன்ஸு நமக்கு தெரியும். அது பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னால் நமக்கு என்னது, நியூக்ளியோ பாலிஹெட்ரல் வைரஸ் போடுவாங்க. அதே மாதிரி இது போடுவாங்களே இப்போ இந்த ட்ரைகோகர்மா ஜப்பானிக்கம். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ட்ரைகோகர்மா ஜப்பானிக்கம் இது வந்து என்ன பேரசிட்டைடு, எக் பேரசிட்டைடு. ஓகே, ட்ரைகோகர்மா ஜப்பானிக்கம் எக் பேரசிட்டைடு. ரைஸ் எல்லோ ஸ்டெம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பிரிவேரியா பேசியானா, பிராக்கான் பிரிவேரியா. ஓகேவா. பிரிவானியா இது வந்து லார்வல் பேரசைட்டு. இது வந்து கோகனட் பிளாக் ஹெட்டர் கேட்டர்பில்லருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெண்டு முக்கியம், ஜப்பானிக்கம், பிரிவேரியா. ஓகேவா. இதுதான் வந்து அடுத்து மைக்ரோபியல் வந்து நமக்கு தெரியும், நியூக்ளியோ பாலிஹெட்ரல் வைரஸ் போடுவாங்க. ஓகேவா. நியூக்ளியோ பாலிஹெட்ரல் வைரஸ் போடுவாங்க. பேக்டீரியோ. அடுத்து வந்து ஃபங்கை வந்து மெட்டாரைசம் அனிசோஃபில்லே. இது வந்து ரைனோசரஸ் பீட்டிலுக்கு போடுவாங்க. ரொம்ப முக்கியம். மெட்டாரைசம் அனிசோஃபில்லேங்கிறது ரைனோசரஸ் பீட்டிலுக்கு போடுவாங்க. ஓகேவா. அடுத்து ஒயிட் மஸ்காரைன் பிரிவேரியா பேசியானா வந்து லெப்பிடோப்டிரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ரொம்ப முக்கியம். மெட்டிரைசம் அனிசோஃபில்லேங்கிறது வந்து கிரீன் மஸ்காரைன் வந்து மெட்டி. ஓகேவா. அது வந்து ரைனோசரஸ் பீட்டிலுக்கு. அது ஒயிட் வந்து பிரிவேரியா பேசியானா அது வந்து லெப்பிடோப்டிரா இன்செக்ட்டுக்கு போடுவாங்க. ஓகேவா. அடுத்து நெமட்டோட்ஸ், இதெல்லாம் தெரியும். அடுத்து பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னா டிரான்ஜெனிக் பிளான்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது அடுத்து நம்ம ஏபி கல்ச்சர் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அதுதான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸ்வாமிங்கு, அடுத்து அந்த செரிகல்ச்சர், அடுத்து மல்பெரி, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பெஸ்ட் அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ். ஓகேவா. இதில் வந்து பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். அதனால் வந்து இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது ஒரு நிமிஷம். சில டேர்ம்ஸ் மட்டும்தான் நமக்கு. ஓகேவா. இப்போது மொதல் வந்து ஓகே இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மொதல் வந்து இன்செக்ட்ஸில் என்னென்ன இருக்குது. மொதல் வந்து சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சக்கிங் பெஸ்ட். ஓகேவா. என்னென்னது சக்கிங் பெஸ்ட். ஓகேவா. சக்கிங் பெஸ்ட்னா என்னென்னா, சக்கிங் பெஸ்ட்னா உங்களுக்கு அந்த சேப்பை சக் பண்ணும். ஓகேவா. சேப்பை சக் பண்ணி அந்த லீஃபோட சேப்பை சக் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன காசு ஆகும், நமக்கு வந்து அந்த லீப் வந்து ஸ்ட்ரங்கன் அண்ட் ஸ்ரிவல்டு ஆகிரும். ஓகேவா. ஸ்ரிவல்டு ஆகிரும். ஓகேவா. இது வந்து ஓகே, இது வந்து சக்கிங் பெஸ்ட். இதில் என்னென்ன வரும், லீஃப் ஆப்பரு, ட்ரிப்ஸு, அதே மாதிரி ஏஃபீடு, இதெல்லாம் வந்து வரும். ஏஃபீடு. ஓகேவா. ஏஃபீடு இதெல்லாம் வந்து இதில் வரும். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏஃபீடு இதெல்லாம் வந்து வரும். ஸோ சக்கிங் பெஸ்ட்டு இதுதான். ஓகேவா. எல்லா கிராப்லேயும் இந்த மாதிரி தான் வரும். லீஃபு, ட்ரிப்ஸு, ஏஃபீடு,
இந்த மாதிரி வரும். இது வந்து சக்கிங் பெஸ்ட். ஓகேவா, சக்கிங் பெஸ்ட்னா இதுதான். ஓகேவா, இது வந்து இந்த டிசீஸ் தான் காசு பண்ணும், சேப்பாக சக் பண்ணும், இவ்வளோதான். இதுக்கு வந்து இமிடாக்ளோபிரிட் அடிப்பாங்க. ஓகேவா, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இமிடாக்ளோபிரிட். ஓகேவா, க்ளோபிரிட். ஓகே, இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லா இன்செக்ட்லேயும் எல்லா ஸ்க்ராப்லேயும் இந்த சக்கிங் பெஸ்ட் வந்தால் இதுதான் கான்செப்ட். அடுத்து போரர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, போரர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டெம் போரர்னு இருக்கும். அதே மாதிரி பார்க் போரர்னு இருக்கும். ஓகே, பார்க் போரர்னு இருக்கும். அதே மாதிரி பாட் போரர், நம்ம கிரீன் கிராம்லலாம் பாட் போரர் வரும். ஓகே, பாட் போரர். அதே மாதிரி பாட் போரர், ஸ்டெம் போரர், இது போரர். அடுத்து வந்து சீட் போரர், கிராம் பாட் போரர். அதே மாதிரி ஹெட் போரரு, இதெல்லாம் வந்து வரும். ஓகேவா, இது வந்து என்ன செய்யும்? போர் பண்ணும். ஓகேவா, போர் ஹோல்ஸ் வந்து மேக் பண்ணும். ஓகேவா, போர் ஹோல்ஸ் வந்து மேக் பண்ணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, போரர்ஸு சக்கிங் பெஸ்ட் முடிச்சாச்சு. போரர்ஸ்னால் இந்த இதெல்லாம் வரும். இதில் வந்து இதுதான் கான்செப்ட். இதுக்கு வந்து கார்பரைல் அடிப்பாங்க. கார்பரைலுங்கிற வந்து பெஸ்டிசைடு வந்து அடிப்பாங்க. முடிஞ்சா கார்பரைலுங்கிற பெஸ்டிசைடு வந்து இதுக்கெல்லாம் அடிப்பாங்க. கார்பரைல், டைமீட்டியோயேட்டு, எமாமெக்டின் பென்சோயேட்டு, இந்த மாதிரி ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் போரர்ஸ் கிடைப்பாங்க. அடுத்து கேட்டர்பில்லர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, கேட்டர்பில்லரோட முக்கியமான வேலை வந்து டீஃபோலியேஷன். ஓகேவா, டீஃபோலியேஷன். இது வந்து கட்டிங் டவுன் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, ஒரு லீவ்ஸை வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, கட்டிங் டவுன் ஆஃப் லீவ்ஸ். இது வந்து எதனால் காசாகுது? ஹை நைட்ரஜன் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால காசாகுது. ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து லோ நைட்ரஜன் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த ட்ராப்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கேட்டர்பில்லர். ஓகே, ஸ்லெக் கேட்டர்பில்லர், இந்த மாதிரி கேட்டர்பில்லர்ஸ் இருக்கும். ஸோ இது ஓகே. அடுத்து மீலி பக்குனா நமக்கு தெரியும், ஒயிட் மீலி பக்கு இருக்கும். ஓகேவா, ஒயிட் கலரில் ஃபுல்லாக இருக்கும். அதுவும் சக்கிங் தான். ஓகேவா, சக்கிங். ஓகேவா, சக்கிங் பெஸ்ட்டு தான். அதுவும் சக்கிங் பெஸ்ட். அடுத்து வந்து ஒயிட் ஃப்ளை வந்து மோஸ்ட்லி வெக்டார்ஸ். ஓகேவா, ஒயிட் ஃப்ளை வந்து வெக்டார்ஸ். ஓகேவா, ஒயிட் ஃப்ளை வந்து வெக்டார்ஸ். ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட்டு. இவ்வளோதான் எல்லா இதுலேயும் வரும். அடுத்து ஸ்கேல் இன்செக்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்கேல் இன்செக்ட் வந்து அதே மாதிரி சக்கிங் தான். ஸ்கேல் இன்செக்ட்டும் சக்கிங் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பெஸ்ட்ஸ் தான் வந்து எல்லா கிராப்லேயும் வரும். எக்ஸாம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் பெக்குலியரான ரைனோசரஸ் பீட்டில். ஓகேவா, ரைனோசரஸ் பீட்டில், ரைசோம் வீவல், இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து என்ன வரும்? ரெட் பாம் வீவல். இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கிராப்ஸில் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் வந்து இருக்கும். சூடோஸ்டெம் போரர், இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லைன்னா பெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் பெக்குலியராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்டமாலஜியே. ஓகே, வந்து சக்கிங் பெஸ்ட்னா சேப்பை சக் பண்ணுறது, போரர்ஸ், ஸ்டெம் போடுறதுலாம் இருக்கும். அதுக்கு வந்து கார்பரைல் அடிப்பாங்க. அடுத்து கேட்டர்பில்லர்னா டீஃபோலியேஷனு, மீலி பக்கு, ஒயிட் ஃப்ளை, ஸ்கேலு, அடுத்து இந்த பெக்குலியர் இன்செக்ட். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இது மட்டும்தான் கான்செப்ட் என்டமாலஜியில். ஸோ எல்லா கிராப்லேயும் வந்து சக்கர்ஸும் வரும், போரர்ஸும் வரும், கேட்டர்பில்லர்ஸும் வரும். அதேமாதிரி நமக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது காட்டனு இது கோகனட், இந்த மாதிரினா ரைனோசரஸ், இதெல்லாம் வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், இவ்வளோ தான் இன்செக்ட்ஸு, இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, எது என்னென்ன டேமேஜை காசு பண்ணு நீங்கள் குரூப் பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸி. ஓகே, இதுக்கு தான் நான் சொன்னேன். இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. ஓகேவா, எல்லாமே படிச்சிடலாம். இப்போ அப்படியே உள்ளே போவோம் பாருங்க. ஓகேவா, இப்போ வாங்க. வந்து ரைஸு. ஓகே, ரைஸ். இப்போ வந்து ரைஸில் ட்ரிப்ஸ் இருக்கா? ட்ரிப்ஸ் என்ன சொன்னேன்? சக்கிங் பெஸ்ட்டு. சென்சாட்டோட்ரிப்ஸ் பைஃபார்மிஸ். ஓகே, சென்சாட்டோட்ரிப்ஸ் பைஃபார்மிங். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், எல்லோ கலர் டிஸ்கலரேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா, இது என்ன பண்ணுது? சில்வரி ஸ்ட்ரீக்ஸ் வந்து இது கொண்டு வருது, எக்கை வந்து லே பண்ணிது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா, உங்களுக்கு வந்து சேப்பை சக் பண்ணுது. ஓகே, அடுத்து க்ரீன் லீஃப் கர்க்கர் வந்து நெஃபர்டிட்டிஸ் வைரசன்ஸ். ஓகேவா, இது என்ன பண்ணுது? சொன்ன லீஃப் ஓப்பனாலே சக் த சேப்ல லீஃப். ஓகேவா, லீஃப்லேருந்து சேப்பை சக் பண்ணும். அவ்வளோதான் இது. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் வந்து நிலப்பர்வத்தால் லூஜன்ஸ். இது வந்து என்னன்னா வெக்டர் ஆஃப் கிராசி ஸ்டண்ட். ரொம்ப முக்கியம். வெக்டர் ஆஃப் எதுக்கு? கிராசி ஸ்டண்ட் வைரஸ்க்கு வந்து இது வெக்டர். இது என்ன பண்ணணும் தெரியுமா? இது வந்து ஹாப்பர் பர்ன். அதாவது இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னா, இது ஒரு ஃபீல்டில் வந்து நடுவில் மொத்தமாக சர்க்குலர் பேச்சஸாக வந்து சாப்பிட்டு இது முடிச்சிடும். அதுதான் காப்பர் பர்ன். ஓகே, அது வந்து அப்போ என்னது?
இதுவும் வந்து என்னது சக்கிங் பெஸ்ட் தான். அடுத்து வந்து ஒயிட் பிளான்ட் காப்பர்னாலே சக்கிங் பெஸ்ட் தான். ஓகேவா, இதுவும் சர்க்குலர் பேக். ஓகே. அடுத்து மீலிபக்னா என்னது சக்கிங் தானே நமக்கு. ஓகேவா, ஸ்டண்டிங் அந்த சர்க்குலர் பேச்சஸ். ஓகே. அடுத்து இயர்ஹெட் பக்கும் அதே மாதிரி தான். பேடி ஸ்டெம்போரர்னா என்னது, நான் சொன்னேன் ஸ்டெம்மை வந்து ஃபீட் பண்ணும். ஓகே, ஸ்டெம்போரர்னா ஸ்டெம்மை ஃபீட் பண்ணும். ஓகேவா, க்ரோயிங் ஷூட்டை ஃபீட் பண்ணுறது தான் ஸ்டெம்போரர். ஓகே, அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து அது கால்மிச்சினா இதெல்லாம் மைனர் பெஸ்ட். ஓகேவா, இதெல்லாம் மைனர் பெஸ்ட், அதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா, இந்த மாதிரி சில மைனர் பெஸ்ட். ஸோ மேஜர் பெஸ்ட் இதுதான், ட்ரிப்ஸு, பிளான்ட் ஹாப்பர், சக்கிங் பெஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்டெம் போடுறது, மீலி பக்கு, இவ்வளோதான் மைனர் பெஸ்ட்டு. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸ்டெம் இதெல்லாம் மைனர் பக், ஜிக்ஜாக் லீஃப் ஹாப்பர், இதெல்லாம் எல்லாமே வந்து சக்கு தான் பண்ணுது. ஓகேவா, இப்போ ஸ்டெம் போரர்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து நம்ம TKM 1. இப்போ ஸ்டெம் போரருக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க, மோனோக்ரோட்டோபாஸ். இது வந்து பேண்டான கெமிக்கல், பட் வந்து நம்ம எமிடாக்ளோபிரிட் வந்து அடிக்கலாம். ஓகேவா, கார்பரைல் அடிக்கலாம். ஓகே, அதே மாதிரி லீஃப் காப்பர் வந்து என்ன போட்டிருக்காங்க, டைக்ளோரோவாஸ், மோனோக்ரோட்டோபாஸ் இருக்கு. லீஃப் காப்பருக்கு வந்து ட்ரைக்ளோனியா கைலோனிஸ். ஓகேவா, அதே மாதிரி எஸ்எஸ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் சொன்னா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வந்து கம்மியாக அடிக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து ப்ளோன் காப்பர் வந்து அதே மாதிரி தான் கரெக்டான இரிகேஷன் கொடுக்கணும். மோனோக்ரோட்டோபாஸ் கார்பரைலேருந்து தான் அடிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து சொர்க்கத்தில் வந்து ஷூட் ஃப்ளைன்னு ஒரு இது. ஷூட் ஃப்ளை எல்லாத்துலேயும் டெட் ஹார்ட் தான் கான்ஸ் பண்ணும். ஓகேவா, அதனால ஸ்டெம் ஷூட் இருக்குல்ல, அந்த ஷூட் இருக்குல்ல, இப்படி ஷூட் இருக்கா, அந்த ஷூட்டில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாத்தையும் சாப்பிட்ரும். ஓகே, சாப்பிட்றதுனால சாஞ்சிரும். ஓகேவா, அவ்வளோதான் ஷூட் ஃப்ளை. ஓகே, அட்ரிகோனா சொக்கேட்டா. ஓகேவா, ஷூட் ஃப்ளைனா டெட் ஹார்ட் தான். ஓகேவா, இது வந்து ஹை ஈல்டிங் ஹைபிரிட் வெரைட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஹை ஈல்டிங் ஹைபிரிட் வெரைட்டி வந்து அஃபெக்ட் பண்ணுறது தான் என்னது, நமக்கு வந்து சொர்க்கம். ஹை ஈல்டிங் ஹைபிரிட் வெரைட்டி வந்து அப்டேட் பண்ணும். அவ்வளோதான், இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அதுக்கு நமக்கு இந்த ஃபிஷ் மீல் ட்ராப் வைப்பாங்க. சொர்க்கம் ஷூட் ஃப்ளைக்கு வந்து ஃபிஷ் மீல் ட்ராப் வைப்பாங்க. ரொம்ப ஃபிஷ் மீல் ட்ராப் வந்து சொர்க்கம் ஷூட் ஃப்ளைக்கு வைப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி டைமீட்டியோயேட் அடிப்பாங்க. டைமீட்டியோயேட் தான் அடிப்பாங்க. ஓகேவா, எங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து ஸ்டெம்போரர்னா நமக்கு தெரியும். ஸ்டெம்பை வந்து போர் பண்ணுறா பேரலல் ஃபோல்டர் லீவ்ஸ். ஓகேவா, போர் ஹோல் வந்து ஸ்டெம்பை வந்து போர் ஹோல் பண்ணும். அவ்வளோதான் இது. ஓகேவா, அதுக்கடுத்து இதை வந்து என்ன பண்ணுவாங்க, லார்வா டேட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம இன்டர் கிராப் போடுவாங்க, லைட் ட்ராப் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4-8 இதெல்லாம் வந்து இது போடுவாங்க. ஓகே, அடுத்து பிங்க் ஸ்டெம்போரர், ஷூட் பக், இதெல்லாம் வந்து மைனர் இன்செக்ட். அடுத்து ஏஃபிட் நமக்கு தெரியும். ஏஃபிட் வந்து என்னன்னா சக் த சேப். ஓகே, சக் த சேப்பை வந்து சக் பண்ணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன இதுதான். ஓகே, அடுத்து கேட்டபில்லர் ஃபீட்ஸ் ஆன் கிரெயின். ஓகே, கிராம் கேட்டபில்லர்னா ஃபீட்ஸ் ஆன் கிரெயின். அதுக்கு வந்து என்னது ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா, நமக்கு ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து மைனர் பெஸ்ட். அடுத்து அங்கே சொர்க்கத்தில் ஷூட் ஃப்ளை மாதிரி இங்கே ஸ்டெம் ஃப்ளையும் அதே மாதிரி நான் டெட் ஹார்ட் சிம்டம் தான் காஸ் பண்ணும். ஓகேவா, ஆர்டிடோனியா ஓரியன்டாலிஸ். ஓகே, இதுவும் இதுதான் காஸ் பண்ணும். அடுத்து ஸ்டெம் போரரு, அடுத்து பிங்க் ஸ்டெம் போரரு, அடுத்து வெப்வாமு, கட்வாமு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மைனர் பெஸ்ட். ஓகே, அடுத்து வந்து பிங்க் போரர்னா நமக்கு வந்து அதே தான், மறுபடியும் போரர்ஸ் தான் காசு பண்ணும். ஓகேவா, அடுத்து ஒயிட் போரர். கட்வாம்னா டீஃபோலியேஷன், நர்சரியில் டீஃபோலியேஷன் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேவா, கட்வாம்ங்கிறது வந்து நர்சரியில் வந்து அந்த டீஃபோலியேஷன் பண்ணுறது. ஓகேவா, அது கட்வாம். மற்றபடி ஷூட் ஃப்ளை ஸ்டெம் போடுறதெல்லாம் நம்ம முதைய பார்த்தது தான். ஓகேவா, இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். என்னென்ன பெஸ்ட்டுன்னு மட்டும் முதைய படிச்சுக்கணும் நீங்கள். ஓகே, வீட்டு சொர்க்கம் மெய்ஸ், இது மூணுலேயே வந்து ஷூட் ஃப்ளை வரும். ஷூட் ஃப்ளைனா என்னது, டெட் ஹார்ட். ஓகேவா, டெட் ஹார்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டியில் இது காசு பண்ணும். அவ்வளோதான். அடுத்து பிங்க் ஸ்டெம் போரர் நமக்கு தெரியும். ஸ்டெம்மை வந்து போர் ஹோல் பண்ணும், டெட் ஹார்ட் சிம்டம் காசு பண்ணும். அடுத்து பல்சஸில் கிராம் பாட் போரர், கிராமில் வந்து போட் பண்ணி இது பண்ணுறது தான் கிராம் பாட் போரர். ஓகே, ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா. ஓகேவா, அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் என்னது, இந்த போரர்ஸ்லாம் ஃபெரமோன்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி கைலோனிசிஸ் வைக்கலாம். ஓகேவா, அது வந்து எக் பேரசிட்டாய்ட். அடுத்து ப்ளூ பட்டர்ஃப்ளை வந்து லாம்பிடஸ் போட்டிகஸ். ஓகே, இல்லை பட்டர்ஃப்ளைஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ளவரில் ஃபீட் பண்ணும். ஃப்ளவரை வந்து சாப்பிட்ரும். ஓகேவா, ஒரு ஃப்ளவரை வந்து வளர விடாமல் சாப்பிட்ரும். ஓகேவா, அதுதான் பட்டர்ஃப்ளை. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து க்ளோசர் பிளான்டிங் அவாய்ட் பண்ணணும். இதுக்கு வந்து கார்பரைல், போரர்ஸ் மாதிரி தான், இதுக்கும் கார்பரைல் தான் அடிப்பாங்க. ஓகேவா, அடுத்து ப்ளூ மாட் வந்து பார்ட்ஸை வந்து ஸ்கிராப் பண்ணும். ஓகேவா, இயர்லி ஸ்டேஜஸில் பார்ட்ஸை வந்து ஸ்கிராப் பண்ணும். ஓகேவா, அடுத்து ஸ்பாட்டட் பார் போரர், உங்களுக்கு மருக்கா டெஸ்டோலாலிஸ். அதே மாதிரி ஸ்பெயினிஸ் பார் போரர், எத்தியலியா ஜின்கெல்லா. ஓகேவா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாடை தான் போர் பண்ணும். ஓகேவா, பாடை வந்து போர் பண்ணும். அதே மாதிரி பாட் மாஸ்டர். ஓகேவா, லூஸ்லி வெப்பாக வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஃபீட் பில்ட் பாட் போடுறது, இதுவும் அஃபெக்டட் பாடு. ஓகேவா, உங்களுக்கு பாட் போடுறது ஃபுல்லாக வந்து பாடை இது பண்ணிடும். ஓகேவா, ரெட் கிராம் பாட் ஃப்ளை ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரெட் கிராம் பாட் ஃப்ளை மெலனோக்ரோமைஸா அப்டியூஸா. ஓகேவா, இது வந்து ஸ்க்ரிவல்ட் பார்ட்ஸ் அண்ட் சீட்ஸ். பாடை ஃபீட் பண்ணுறதுனால பாடு வந்து சுருங்கி இந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா, அடுத்து ஸ்டெம் ஃப்ளை, இதுலேயும் ஸ்டெம் ஃப்ளை இருக்குது.
ட்ரூப்பிங் ஆஃப் டெண்டர் லீவ்ஸ் அந்த எல்லோவிங் ஆஃப் ஓகேவா சைட்டை வந்து பியூபேட் பண்ணிடும் ஓகேவா. அடுத்து பிளிஸ்டர் பீட்டில் வந்து இதுவும் முக்கியமானது. இது வந்து ஃப்ளவர்ஸில் ஃபீட் பண்ணும். பிளிஸ்டர் பீட்டிலும் நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளவர்ஸில் தான் ஃபீட் பண்ணும். ஓகே அடுத்து ட்ரிப்ஸ் ஒயிட் ஃப்ளை இதெல்லாம் ஜென்ரலான இதுதான். ஓகே அடுத்து க்ரீன் லீஃப் ஆப்பர் வந்து கேர்ள் டவுன்வர்ட்ஸ் ஓகேவா. நம்ம ஷேப்பை சக் பண்ணிடும், அதனால் வந்து இது லீஃப் ஆப்பர் வந்து காப்பர் பர்ன்ஸ்ன்ற நம்ம பார்த்து வந்தா ஓகேவா. அடுத்து பாடு பக் என்னன்னா பாடை வந்து இது பண்ணி நமக்கு வந்து ஃபுல்லு பாடு சக் பண்ணிடும் ஓகேவா. பாடு பக்குங்கிறது இது ரொம்ப முக்கியமான இன்செக்ட். பல்சஸை பொறுத்த வரைக்கும் பாடு பக்கு ரொம்ப இன்செக்ட் இது ஓகேவா. நமக்கு வந்து பாடை வந்து சக் பண்ணி அதில் இருக்க ஜூஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துரும், வெறும் பாடு மட்டும்தான் உள்ளே இருக்கும். இது வந்து பாடு பக் ஓகேவா. அடுத்து பாடு வேஸ்ப்னா மைனியூட் போர்ஹோல்ஸ், பார்ட்ஸில் வந்து மைனியூட் போர்ஹோல்ஸ் வந்து இது பண்ணும். அடுத்து லீஃப் மைனர்னு ஒன்று இருக்கும் ஓகே. லீஃப் பேரில் இருக்காது லீஃப் மைனர் ஓகேவா. இது வந்து டொமேட்டோவில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆன பெஸ்ட் ஓகே. லீஃப் மைனர் லைரோமைசா ட்ரைஃபோலி இது வந்து அந்த லீஃபில் வந்து மைன்ஸை வந்து காசு பண்ணும் ஓகேவா. இவ்வளோ தான் இது. அடுத்து வந்து லீஃப் ஆப்பர் நமக்கு தெரிஞ்சது தான். லீஃப் கட்டர் பி. அடுத்து வந்து டெர்மைட் இது. அடுத்து ரெட் கேரி கேட்டர்பில்லர் கிரவுண்ட்நட்டில் ரொம்ப முக்கியமான பெஸ்ட்டு ரெட் கேரி கேட்டர்பில்லர் ஓகேவா. கேட்டர்பில்லர்னாலே நமக்கு தெரிஞ்சது தான் என்னது கேட்டர்பில்லர்னாலே நமக்கு இதுதான் ஓகேவா. அந்த டீஃபோலியேஷன் இது மட்டும் பார்த்தாலே போதும். கேட்டர்பில்லர்னாலே டீஃபோலியேஷன் ஓகேவா. டீஃபோலியேஷன் காசு பண்ணும் ஓகே. மொத்தமாக தான் இருக்கும். ஒரு கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் ஒரே இடத்துல இருக்கும். நம்ம மொரிங்காலெலாம் ஹேரி கேட்டர்பில்லர் பார்த்துருப்போம், மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கும். விகரஸாக வந்து ஃபீட் பண்ணும். இதுதான் ஒன்று ஓகே. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ளோவிங் பண்ணுவாங்க, அதேமாதிரி கவுப்பியோட இன்டர்கிராப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இதுக்கு நியூக்ளியோ பாலிஹெட்ரல் வைரஸ் இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இதுக்கு வந்து இந்த மாதிரி குயினால் ஃபாஸ்ட்லி இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். கார்பரைலும் ஸ்ப்ரே பண்ணலாம், கண்ட்ரோல் ஆகும் ஓகேவா. அடுத்து லீஃப் மைனர் நமக்கு தெரியும், லீஃபை வந்து மைண்ட் பண்ணுறது ஓகே. பிளான்ஸ் வச்சு மிட்ரிப்பில் வந்து அந்த லீஃபை வந்து இது பண்ணுறது தான் இது ஓகேவா. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதே குயின் ஆல்ஃபாஸ் இது. அடுத்து டொபாக்கோ கேட்டர்பில்லர் ஸ்போடோத்யூரா லிட்யூரா இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்க்ளீனரைசேஷன் அண்ட் டீஃபோலியேஷன். கேட்டர்பில்லர் ஃபுல்லாக வந்து டீஃபோலியேஷன் தான், நம்ம வேறு எதுவுமே யோசிக்க. கேட்டர்பில்லர்னா டீஃபோலியேஷன். அதே எல்லோ இன் கலர் லேட் இன் மாசு. இதை வந்து விகரஸாக ஃபீட் பண்ணும். அடுத்து கிராம்பாட் போடுறது வந்து ஹெலிகோவர்பா ஆர்பிஜரா ஓகே. ஹெலிகோவர்பா ஆர்பிஜரா நமக்கு தெரியும், அதுவும் டீஃபோலியேஷன் தான். அவ்வளோதான், எல்லா பாடு போடுறதும் டீஃபோலியேஷன் தான் பண்ணும் ஓகேவா. அடுத்து வந்து ஸ்டெம் போரர் ஓகேவா. ஸ்டெம் போரர் வந்து பிரான்ச்சஸ் மே ட்ரூப் அண்ட் பிளான்ஸோ வில்ட்டிங். ஸ்டெம் போரர்னா பிரான்ச்சஸ் இது பண்ணி விட்டுரும். அடுத்து டெர்மைட் பாட் பக்கு நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேவா. ஹார்ஸ்லி ஹார்வெஸ்டர் பாட் வந்து ஸ்ரிவல்டாக ஆயிரும் ஓகே. அடுத்து வந்து லீஃப் ஆப்பர் ஓகே. லீஃப் ஆப்பர் வந்து நான் மாதிரி தான் வி ஷேப் காப்பர் பர்ன் சிம்டம் வந்து காசு பண்ணும் ஓகே. அடுத்து செசாமில் வந்து ரொம்ப முக்கியம் லீஃப் வெப்பர்னா என்னென்னா நமக்கு தெரிஞ்ச லீஃபை வந்து ரோல் பண்ணி தூக்கதராக வந்து வெப் பண்ணி விட்டுரும் ஓகேவா. 2 லீஃபையும் வந்து ஒன்றா நமக்கு இது பண்ணி அதை ஃபீட் பண்ணுறது தான் லீஃப் ஓகே. அடுத்து லீஃப் ஆப்பர் நமக்கு தெரிஞ்சது தான் ஓகே. ஹாப்பர் இது ஓகேவா. லீஃப் ஆப்பர் வந்து வெக்டர் ஆஃப் செசாம் பில்லோடி ரொம்ப முக்கியம். வெக்டர் ஆஃப் செசாம் பில்லோடி வந்து லீஃப் ஆப்பர் ஓகேவா. வைராய்ட் டிசீஸ் அது ஓகேவா. அடுத்து சன்ஃப்ளவரில் நம்ம அந்த ஹெட் இருக்கா கேபிட்டலம் போடுறோம், நம்ம எப்பயும் போல் ஹெலிகோவர்பா ஆர்பிஜரா தான். கேபிட்டலம் போடுறோன்னா அந்த கேபிட்டலத்தை வந்து போர் பண்ணி நமக்கு வந்து லீவ்ஸை வந்து டேமேஜ் காசு பண்ணும். அடுத்து நமக்கு எப்பயும் போல் பிளாக் ஹேரி கேட்டர்பில்லர், ரெட் ஹேரி கேட்டர்பில்லர், டொபாக்கோ கேட்டர்பில்லர் இதெல்லாம் வந்து இருக்குது. அடுத்து கேஸ்டரில் அந்த கேப்சூல் இருக்கும், கேப்சூல் போடுறது ஓகேவா. கேப்சூலில் வந்து போர் ஹோல்ஸ் பண்ணும் ஓகேவா. இந்த மாதிரி தான் ஓகேவா. அதே மாதிரி செமிலூப்பரும் டீஃபோலியேஷன் தான் ஓகேவா. உங்களுக்கு போரன்னா போர் ஹோல்ஸ் பண்ணும். கேஸ்டரில் கேப்சூல் இருக்கும், அதனால கேப்சூல் போர் ஓகேவா. கான்செட்டிஸ் பஞ்ச்வராரிஸ். அதே மாதிரி கேஸ்டர் செமிலூஃபர் வந்து டீஃபோலியேஷன் தான் பண்ணும் ஓகேவா. அடுத்து வந்து ஸ்லக் கேட்டர்பில்லரும் கேட்டர்பில்லர்னாலே டீஃபோலியேஷன் தான் ஓகேவா. அதுக்கடுத்து வந்து ஒயிட் ஃப்ளை இதெல்லாம் நமக்கு சின்ன பெஸ்ட்டு. அடுத்து ரொம்ப முக்கியம் கோகனட், ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு. கோகனட் வந்து ரைனோசரஸ் பீட்டில் ஓகே. ரைனோசரஸ் பீட்டில் வந்து பேர்லேயே அதுவும் சயின்டிஃபிக் நேமே ரைனோசரஸ்னு இருக்கும். இது வந்து லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா வி ஷேப்டு கட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்ம பார்த்தாலே தெரியுமில்ல, வி ஷேப்டு கட்டிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து க்ரப்பு வந்து எப்படி இருக்கும்னா நம்ம அந்த ஆர்கானிக் மேட்டரு டீகேயிங் மேட்டரில் தான் க்ரப்பு வந்து வளரும் ஓகேவா. அவ்வளோதான். இது வந்து ஸ்டவுட் பீட்டில் ஓகே. டார்சல் ஸ்பைன் இருக்கும், ஸ்டவுட் பீட்டில் ஓகேவா. இது என்ன பண்ணுவோம், நம்ம டெத் கோகனட் ட்ரீஸ்லாம் இது பண்ணிடுவோம் ஓகேவா. அடுத்து வந்து நம்ம பார்த்த மாதிரி தான் டெத் மெட்டாரைசம் அனிசோஃபில்லே இதை வந்து நம்ம இது பண்ணுவாங்க. மெட்டாரைசம் அனிசோஃபில்லே வந்து அப்ளை பண்ணுவாங்க ஓகே. ரொம்ப முக்கியம். இது என்ன மெட்டாரைசம் அனிசோஃபில்லே கிரீன் மஸ்கரைனி ஃபங்கை ஓகே. இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து கேஸ்டர் கேக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியவே வெட்டி கோகனட் ஸ்டெம்பையே வெட்டி வந்து அந்த பிளான்ட்டை சுற்றி போடுவாங்க ஓகேவா.
அப்போ வந்து இதில் அட்ராக்ட் ஆகும், மேலே போய் நமக்கு வந்து இது பண்ணாது. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து நாப்தலின் பால்ஸ் வந்து வைப்பாங்க, 3 பால்ஸ் பெர் பிளாம். ஓகேவா. நாப்தலின் பால்ஸ் வந்து வைக்கிறதுனால அதுக்கு அட்ராக்ட் ஆகி வந்துடும். ஓகேவா. அடுத்து லைட் ட்ராப்ஸ் வைப்பாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி நீம் பவுடர் இது வந்து ஜென்ரலாக வந்து ரைனோசரஸ் பீட்டில் வி ஷேப் கட்டு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இவ்வளோ தான். அடுத்து ரெட் பாம் வீவில் என்னன்னா ஊசிங் அவுட் ப்ரௌன் ஃப்ளூயிட். ஓகேவா. அதாவது ப்ரௌன் ஃப்ளூயிட் அந்த மரத்துலேருந்து வந்து ப்ரௌன் ஃப்ளூயிட் வந்து ஊஸ் அவுட் ஆகும் மரத்துலேருந்து, அந்த சாறு மாதிரி ஒழுகும். இதுதான் ரெட் பாம் வீவில். ஓகேவா. இது வந்து ஃபைபரஸ் கக்கூன். ஓகேவா. அதே மாதிரி இது என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் எதுவும் இன்ஜுரி ஆக வைக்கக்கூடாது. ஏன்னா இன்ஜுரி ஆக வச்சா அது வழியாக உள்ளே போய் இந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா. அதே மாதிரி கட்டிங் ஆஃப் க்ரீன் லீஃப் இதை வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேவா. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் த கிரவுண்ட் வித் ஃபைன் சாண்ட் அண்ட் நீம் பவுடர் இது பண்ணுவாங்க. எல்லா ஹோல்ஸையும் வந்து கார்பரைல் வச்சு நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. எல்லா போல்ஸையும் வந்து கார்பரைல் வச்சு நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா. கார்பரைல் வச்சு எல்லா போலையும் இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபெரமோன் ட்ராப் வந்து இது பண்ணுவாங்க. ஃபெரமோன் ட்ராப் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ரைஸில் வந்து ஓகேவா. கோகனட்டில் வந்து முக்கியமானது. ஓகேவா. நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டனு அதை ரைனோசரஸ் பீட்டில், அதே மாதிரி வந்து ரெட் பாம் வீவர், இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெஸ்ட்டு. ஓகேவா. கோகனட்டில் சரியா. அதுக்கடுத்து வந்து பிளாக் ஹெட்டர் கேட்டர்பில்லர். ஓகேவா. இது வந்து கேட்டர்பில்லர் வந்து லீஃப்லெட் லோயர் லீஃப் வந்து ஃபீட் பண்ணிடும். ஓகே அவ்வளோதான். இப்போ எரிஃப்ரைட் மைட்டு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுதான். ஓகேவா. அடுத்து வந்து மஸ்டர்டில் வந்து சாஃப்ட் லை வந்து ரொம்ப முக்கியம். சாஃப்ட் லைனா என்னது, நமக்கு வந்து க்ரப் நிபிள்ஸ் அண்ட் மர்ஜிட் டெண்டர் லீஃப். ஓகேவா. மஸ்டர்ட் சாஃப்ட் லை. ஓகேவா. அத்திலியா லூஜன்ஸ் ப்ராக்சிமா ரொம்ப முக்கியம். அத்திலா லூஜன்ஸ் ப்ராக்சிமா இது வந்து இது. ஓகே. அடுத்து காட்டனில் லீஃப் ஆப்பர் வரும், நமக்கு போல் வார்ம் வரும். காட்டனில் ரொம்ப முக்கியம், அது தெரியுமில்ல. எல்லோயிங் கிரிங்க்லிங் அண்ட் டவுன்வர்ட் க்ரப்பிங் ஆஃப் லீஃப், காப்பர் போன். லீஃப் ஆப்பர்னாலே காப்பர் போன். ஓகேவா. ரெசிஸ்டன்ட் வெரைட்டி MCU 359 வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி இமிடாக்ளோபிரிட் நான் சொன்னேன், இமிடாக்ளோபிரிட் அடிக்கலாம். ஓகேவா. இப்போ சக்கிங் பெஸ்ட்னா நீங்கள் இமிடாக்ளோபிரிட் யூஸ் பண்ணலாம். மோனோக்ரோட்டோபாஸ் வந்து பேன் பண்ண கெமிக்கல், அதனால இது பார்த்துக்கோங்க. ஓகே. ஏஃபிடு நமக்கு தெரிஞ்சது தான். இதுக்கு வந்து ஏஃபிடுக்கு டைமீடியேட்டு, ட்ரிப்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். எல்லோ ட்ராப் வைப்பாங்க, நமக்கு ஒயிட் ஃப்ளைக்கு எல்லோ ட்ராப் வைப்பாங்க. ஓகே. அடுத்து ரெட் காட்டன் பக், இது ரொம்ப முக்கியம். ரெட் காட்டன் பக். ஓகேவா. டைஸ்ட்ரி சிங்குலாரிட்டிஸ். ஓகே. சிங்குலாரிட்டிஸ். ஓகேவா. இது வந்து எல்லோ போல்ஸ் வந்து அஃபெக்டடு. அதே மாதிரி ரெஸ்டைன்ஸ் வந்து காசு பண்ணுவோம். ஓகேவா. அதே மாதிரி டஸ்கி, இது வந்து என்னென்னா போல்ஸ் வந்து பஸ்ட் ஆயிரும். ஓகேவா. டஸ்கி. ஓகேவா. அடுத்து பிளாக் கேல் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் போல்வாம் ரொம்ப முக்கியம். அமெரிக்கன் போல்வாம் வந்து நம்ம ஹெலிகோவர் பார்மிஜரா தான். ஓகேவா. சர்க்குலர் போர்ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். சர்க்குலர் போர்ஹோல்ஸ். ஸ்பாட்டர்னா விட்டுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பாட் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுச்சு, ஏரிஸ் விட்டெல்லாம். ஸ்பைனி போலோட இன்சுலேனா இதெல்லாம் வந்து நமக்கு டேமேஜ் எப்படி காசு பண்ணுவோம், டெர்மினல் ஷூட்ஸ் மொத்தமாக ஃபீட் பண்ணிடும். ஓகேவா. மொத்தமாக வந்து போர் ஹோல்ஸ் பண்ணி இது பண்ணிடும். அடுத்து பிங்க் போல்வாம். ஓகேவா. இது வந்து ரோஸ்டேட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஓகே. 2018 கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ரோஸ்டே ஃப்ளவர்ஸ் வந்து பிங்க் போல்வாம் தான் காசு பண்ணும். ஓகே. ரோஸ்டே ஃப்ளவர் போல் ஃபெயில்ஸ் டு ஓப்பன். ஓகே. பிங்க் போல்வாம் தான் ரோஸ்டே ஃப்ளவர்ஸ் இது வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து வந்து லீஃப் ஃபோல்டர்ஸு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுதான். ஓகேவா. அடுத்து வந்து சுகர் கேனில் இன்டர்னோட் போரரு, இயர்லி ஷூட் போரர். இயர்லி ஷூட் போரர்னா பேர்லேயே இருக்குல்ல. இயர்லி ஷூட் போரர்னா என்னது, நமக்கு வந்து டெத் ஹார்ட். ஓகேவா. 1 to 3 month இயர்லியராகவே வந்து நமக்கு வந்து டெத் ஹார்ட்டை கான்செப்ட் பண்ணும். ஓகேவா. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, கார்போஃபியூரான் அப்ளை பண்ணுவாங்க. போரான், கார்போஃபியூரானு, கார்பரைலு இந்த மாதிரி எல்லா இன்செக்ட்ஸைடும் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இன்டர்னோட் போரர்னா அந்த இன்டர்னோடில் வந்து நம்ம காசு பண்ணுவோம். ஓகேவா. என்னது, இன்டர்னோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டுரும், சின்னதாக்கி விட்டுரும். அதே மாதிரி ரெட்டனிங் ஆஃப் அஃபெக்டட் டிஷ்யூ வந்து ரெட்டனிங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இது. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து இது மேனேஜ்மெண்ட்டு டீட்ராசிங் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியம். இது நம்ம படித்தது ஆல்ரெடி. டீட்ராசிங் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து அது வந்து டசார் ஃப்ளை. ஓகேவா. டசார் கேட்டர்பில்லர். ஓகேவா. இது வந்து டெட் ஹார்ட் காசு பண்ணும். அடுத்து வந்து ஷூட் ஹோல்ஸ் வந்து இது பண்ணும். ஓகே. இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து லீஃப் ஆப்பர், ஒயிட் ஃப்ளைஸ்லாம் சின்ன சின்ன இன்செக்ட் தான். ஓகேவா. அடுத்து வந்து க்ரீன் மெனியூர், சன்ஹெம் கேட்டர்பில்லர் ரொம்ப முக்கியமானது. சன்ஹெம் கேட்டர்பில்லர். ஓகேவா. நமக்கு தெரியும் சன்ஹெம் கேட்டர்பில்லர்னா டீஃபோலியேஷன். ஓகேவா. அதே மாதிரி ஹேரி கேட்டர்பில்லர்னாலும் டீஃபோலியேஷன். சன்ஹெம் ஃப்ளீ பீட்டில்னாலும்
டீஃபோலியேஷன் தான். ஓகே, எல்லாமே வந்து இதுதான். ஓகே, ஐபிஎம் ஃபார் ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி போட்டுற வேண்டியதான். ஓகே, அந்த எக் பேரசிட்டைடு அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி நைட்ரஜன் கம்மியாக அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி போடுறது தான் ஐபிஎம். ஓகேவா? அதே மாதிரி ஐபிஎம் ஆஃப் காட்டன்ஸ், லைட் கிராப்ஸ் இதெல்லாம் செட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் கிராப்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரூட் கிராப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேங்கோவில் வந்து ஹாப்பர். ஓகேவா? நமக்கு அகைன் மேங்கோ ஹாப்பர் வந்து என்ன பண்ணும், மேங்கோ ஹாப்பர் வந்து சேப்பை வந்து ஃபீட் பண்ணும். இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்க சேப்பை வந்து ஃபீட் பண்ணும். ஓகேவா? இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்க சேப்பை வந்து ஃபீட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி அதனால சூட்டி மோல்டு வந்து காசு ஆகும். இந்த மாதிரி ஃப்ரூட் கிராப்ஸில் வந்து ரொம்ப முக்கியம், சூட்டி மோல்டு வந்து காசு பண்ணும். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன அப்புறமேட்டா கார்பரையில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்து இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜி. ஓகேவா? இன்ஃப்ளோரசன்ஸ் மிட்ஜி இதெல்லாம் வந்து சின்ன ஃப்ளைன். அடுத்து வந்து ஃப்ரூட் ஃப்ளைன் வந்துடுறது. எல்லா ஃப்ரூட்லேயும் வந்து ஒரே பேர் தான். ஓகேவா? ரொம்ப முக்கியம், ஈஸியானது தான். எல்லா ஃப்ரூட்லேயும் வந்து ஒரே பேர் தான், பேக்டோசிரா டார்சாலிஸ் தான். பேக்டோசிரா டார்சாலிஸ். ஓகேவா? ஃப்ரூட் ஃப்ளை எல்லா ஃப்ரூட்லேயும் வரும், எல்லா ஃப்ரூட்லேயும் ஒரே பேர் தான், பேக்டோசிரா டார்சாலிஸ். இது வந்து டிகே ஆகிடும், ட்ரூப்பிங் ஆஃப் ஃப்ரூட் வந்து ட்ரூப் ஆகும். அதே மாதிரி ஃப்ளூயிட் வந்து அந்த ஃப்ரூட்லேருந்து வெளியே வரும். ஓகேவா? ஃப்ரூட்லேருந்து வெளியே வரும். டிகேடு ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரூப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, டிகே ஆகி ட்ரூப்பிங் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்கடுத்து இது ஜாக்கரி சொல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஜாக்கரி சொல்யூஷன் வந்து கார்பரைல் எல்லாத்தையும் கலந்து சொல்யூஷன் வந்து வைக்கலாம். ஓகேவா? அது இல்லாட்டி ஃப்ரூட்டை வந்து கவர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து மேங்கோ நட் வீவல். ஓகே, ரொம்ப முக்கியம், மேங்கோ நட் வீவல். ஓகேவா? நட்டில் வந்து ஓட்ட போடும், நமக்கு வந்து இன்ஜுரி வந்து ஃப்ரூட் டிராப்பிங் ஓவி பொசிஷன் வந்து காசு இது பண்ணுறதுனால. ஓகே, ஷூட் வெப்பர்னா ஷூட். அடுத்து வந்து லீட் ட்விஸ்டிங் கேட்டர்பில்லர், மீலி பக், ஸ்கேல்லாம் வந்து மைனர் இன்செக்ட் தான். ஓகேவா? ரெட் ஹேண்ட் வந்து ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து அந்த லீஃபை வந்து வெப் பண்ணி விட்டுரும், ரெட் ஹேண்ட். அடுத்து மேங்கோ ஸ்டெம்போரர் பார்க் போரர். ஓகே, மேங்கோ ஸ்டெம்போரர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரான்ச்சஸ் ஆஃப் என்டையர் ட்ரீ. ஸ்டெம்பு வந்து ஓட்ட போடுறதுனால என்டையர் ட்ரீ வந்து நமக்கு இதாயிரும். ஓகேவா? அப்போ மேங்கோவில் என்னென்னது, நட் வீவலு, மேங்கோ ஹாப்பரு, ஃப்ரூட் ஃப்ளையு, நம்ம ஸ்டெம்போரர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து டாலரண்ட் வெரைட்டி வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி கெரோசினை வச்சு இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து அந்த க்ரப்பை வந்து ஓட்டை போட்டு கூட குத்தி கூட எடுக்கலாம் இருந்துச்சுன்னா. ஓகே, அதுக்கு வந்து கார்போஃபியூரான் அடிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்க் போடுறது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் கேலரி மேட் அவுட். ஓகே, இதுதான் வந்து மேங்கோவை பொறுத்த வரைக்கும். அடுத்து சிட்ரஸில் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. சிட்ரஸ் பட்டர்ஃப்ளைங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய இது. ஓகே, சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை நம்ம பார்த்துருப்போம், மஞ்சள் கலரில் நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஓகேவா? இது வந்து டெமோலிஸ், இது வந்து ஸ்வாலோடெயில். இது என்ன காசு பண்ணுறது, டீஃபோலியேஷன். பட்டர்ஃப்ளைனாலே டீஃபோலியேஷன்னா என்ன, ஃப்ளவரில் ஃபீட் பண்ணுவோம். ஓகேவா? பட்டர்ஃப்ளைனாலே ஃப்ளவரில் ஃபீட் பண்ணும். ஓகே, அடுத்து ஃப்ரூட் சக்கிங் மாத்து, இதெல்லாம் இருக்குது, ஜென்ரல் இதுதான். ஓகே, அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம், சப்போட்டாவில் வந்து லீஃப் வெப்பர் ஆர் சிக்கோ மாத். ஓகே, இது வந்து வெப்பிங் அண்ட் நெஃபோட்டடிஸ் யூகோஃபில்லா. ஓகே, சப்போட்டாவில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? வெப்பிங் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஸ்கிராப்பிங் ஆஃப் குளோரோஃபில். இதை லீஃபை வெப் பண்ணும், ஸ்கிராப்பிங் ஆஃப் குளோரோஃபில் வந்து ஸ்கிராப் பண்ணும். ஓகேவா? இதுக்கு வந்து கார்பரையில் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்து பனானா, இம்பார்ட்டண்டான கிராப் நமக்கு வந்து ரைசோம் வீவல் நமக்கு தெரியும். ரைசோமில் வந்து டனல்ஸ் வந்து காசு பண்ணும். ஓகேவா? டெத் ஆஃப் அன்ஓப்பன் பைப். ஓகேவா? விதரிங் அவுட்டர் லீவ்ஸ் அண்ட் டார்க் டனல்ஸ் இன் ரைசோம். ரைசோமில் வந்து டார்க் டனல்ஸ் வந்து மேட் பண்ணும். ஓகேவா? அது வந்து இதை என்ன பண்ணுவாங்க, ஹெல்த்தி சக்கரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பேரிங் அண்ட் பேரலினேஜ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா கார்போஃபியூரான் போடுறது தான், வேறு வழி இல்லை. இல்லைன்னா பூவன் கடலி அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே, டாலரண்டாக இருக்கும், அதை வந்து போடலாம். சூடோஸ்டெம் போடுறது, அது ரைசோம் வீவல்னா ரைசத்தில் ஓட்ட போடுறோம். இது சூடோஸ்டெம்னா நமக்கு அந்த சூடோஸ்டெம்போல இருந்து ஓட்ட போடுறதுனால, ஏன்னா அது ஒரு சூடோஸ்டெம் மட்டும்தான் இருக்குது பனானால. ஸோ வந்து அப்போது அதை இது பண்ணிடுச்சுன்னா நமக்கு மொத்தமாக வந்து காலி பண்ணிடும். ஓகேவா? அப்போ வந்து ரொம்ப ஒரு இது. ஓகேவா? அப்ரூட் அண்டு பர்ன் தான் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம அந்த இது பண்ணுவாங்களே, சாரி இல்லைன்னா நமக்கு வந்து இது பண்ணுவாங்களே, நமக்கு வந்து அப்ரூட் அண்ட் பர்ன் பண்ணிடலாம். அடுத்து பனானா ஏஃபிடு, ஃபென்டோலைகோரைடு. இது வந்து பனானா பஞ்சிட்டாப் வைரஸோட இது. ஓகே, பனானா பஞ்சிட்டாப் வைரஸோட வெக்டார். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்பிட்டில் பக், இதெல்லாம் வந்து மைனர் தான். ஓகேவா? அடுத்து கோவாவில் வந்து ஃப்ரூட் ஃப்ளை ரொம்ப முக்கியம். அதே பேர் தான், பேக்டோசிரா டார்சாலிஸ், எல்லாத்துலேயும் பேக்டோசிரா. அடுத்து டீ மஸ்கிட்டோ பக் ரொம்ப முக்கியம். கோவா இதுலலாம் வந்து டீ மஸ்கிட்டோ பக். இது என்ன பண்ணும்னா கார்கி ஸ்கேப் ஃபார்மேஷன் ஆன் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு கெட்டியாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரூட்டில் வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகேவா?
இது அதில் போய் ஓவி பொசிஷன் பண்ணுறதுனால இது இருக்குது. ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியம். ஹீலியோப்டிஸ் ஆண்டோனி ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் இதே பேர் தான், ஹீலியோப்டிஸ் ஆண்டோனி. அதே மாதிரி இங்கே எப்படி ஃப்ரூட் ஃப்ளையோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து இதே பேர் தான், ஹீலியோப்டிஸ் ஆண்டோனி. ஓகேவா, இது வந்து 2 tailed மீலிபக்லாம் நமக்கு சின்னது தான். ஓகேவா, அடுத்து மீலிபக்னா ஷூட்டி மோல்டு வந்து காசு பண்ணி விட்டுரும், டிபி மஸ்கிட்டோ பக்கு எல்லாமே. ஓகே, அடுத்து பொமிகிரானேட்லேயே ஃப்ரூட் போலர் தான். ஓகே, என்னது ஃப்ரூட்டை போர் பண்ணும். ஓகே, பொமிகிரானேட்டில் மட்டும் ஃப்ரூட்டை வந்து போர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே, ஃப்ரூட்டு போர் பண்ணால் ராட் ஆயிரும், ஃப்ரூட் வந்து கீழே விழுந்துடும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா, அதுக்கு வந்து அடுத்து வந்து ஃப்ரூட் ஃப்ளை நமக்கு தெரியும், பேக்டோசிரா இதெல்லாம் நமக்கு இது. அடுத்து வந்து கிரேப்பில் வந்து ஸ்டெம் கிரிடுலர் ஆர் ஸ்டெம்பை வந்து வில்ட் பண்ணி விட்டுரும். ஸ்டெம் கிரிடுலர்னா ஸ்டெம்பை வந்து வில்ட் பண்ணி விட்டுரும். இது கிரேப் ஒயின். ஓகேவா, அது மற்றதெல்லாம் சின்ன சின்ன இதுதான். ஓகேவா, அடுத்து வந்து பெர்ரில் ஃப்ரூட் போடுறது இதெல்லாம் வந்து எல்லாமே சின்ன சின்னது தான். பப்பாயா வந்து ஒயிட் ஃப்ளை மட்டும்தான் வரும். ஓகேவா, பைனாப்பிளில் லைசோனஸ் ஸ்பிரிட்டில் வரும். ஓகேவா, இது எல்லாமே சின்னது தான். ஓகே, அடுத்து வந்து பிரிஞ்சால். ஓகே, ரொம்ப முக்கியம் பிரிஞ்சால். ஓகேவா, பிரிஞ்சாலில் வந்து இது ரொம்ப முக்கியம், ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர், நம்ம லைசினோடஸ் அர்பினாலிஸ். இது வந்து பிரிஞ்சாலில் மட்டும்தான் வரும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து பிரிஞ்சாலில் மட்டும்தான் வரும். ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர் பிரிஞ்சாலில் மட்டும்தான் வரும். ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு வந்து கார்பரைடில் தான் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, ஃபெரமோன் ட்ராப் வந்து வைப்பாங்க. அடுத்து ஸ்டெம் போரர், அது ஷூட் அண்ட் ஃப்ரூட் போடுறது, இது வந்து ஸ்டெம் போடுறது. ஓகேவா, ஷூட் அண்ட் ஃப்ரூட் போடுறது, இது ஸ்டெம் போடுறது. ஓகேவா, இது நம்ம ஸ்டெம்போ வந்து இது பண்ணும். அடுத்து மாதிரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க, யாரும் ஆஷ்விவில் வருவாங்க வெஜிடபிள்ஸில். ஓகேவா, ஆஷ்வில்னா நாச்சிங் சிம்டம். ஓகே, நாச்சிங் ஆஃப் லீவ் மார்ஜின். ஓகே, இவ்வளோதான் எல்லாமே நான் அடுத்து இதுதான். ஓகே, அடுத்து வந்து ரூட் நாட்டை மட்டும் இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து டொமேட்டோ, பிரிஞ்சாலில் ஃப்ரூட் போர்டர் இருக்காங்களே இவங்க டொமேட்டோவில் ஃப்ரூட் போர்டர் நம்ம ஹெலிகோவர் பார்மிஜரா. ஓகேவா, அதில் மட்டும்தான் வருவாங்க. இதில் வந்து நம்ம ஹெலிகோவர் பார்மிஜரா வருவாங்க. ஓகேவா, நமக்கு தெரியும்ல போர்ஹோல்ஸ் தான் இவங்க மேக் பண்ணுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க, போர்ஹோல்ஸ் தான் மேக் பண்ணுவாங்க. போர்ஹோல்ஸ் மேக் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, அடுத்து வந்து லீஃப் மைனர். ஓகே, லீஃப் மைனர் இர்ரெகுலர் மைன்ஸ் வந்து மேக் பண்ணிடுவாங்க. லீஃப் ஈட்டிங் கேட்டர்பில்லர் வந்து நமக்கு ஸ்போரோடிரா லிட்யூரா எல்லாத்தையும் இது பண்ணுறது. அடுத்து ஃப்ரூட் போர்டர் பெண்டியில் பார்த்தீங்கன்னா ஏரிஸ் விட்டலா, ஏரிஸ் இன்சுலேனா. ஓகே, ஏரிஸ் விட்டலா, ஏரிஸ் இன்சுலேனா. பிரிஞ்சாலில் லோஷனோடஸ் அர்பினாலிஸு, டொமேட்டோவில் நமக்கு வந்து ஹெலிகோவர் பார்மிஜரா, அதே மாதிரி பெண்டியில் வந்து ஈரஸ் விட்டலா. ஓகே, அடுத்து வந்து ஃப்ரூட் போர்டர் வந்து ஹெலிகோவர் பார்மிஜரா. ஓகேவா, ஃப்ரூட் போர்டர் வந்து ஹெலிகோவர் பார்மிஜரா. அடுத்து சில்லிஸில் வந்து ட்ரிப்ஸ் தான் ரொம்ப முக்கியம், சின்சாட்டோ ட்ரிப்ஸ், ஸ்கிரிட்டோ ட்ரிப்ஸ், டார்சாலிஸ். ஓகேவா, அது ரைஸில் வந்து சின்சாட்டோ ட்ரிப்ஸ், பைஃபார்மிஸ். அந்த மாதிரி நான் கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ட்ரிப்ஸ் தான். ஓகேவா, ட்ரிப்ஸ்னா கேர்லிங் அண்ட் மார்ஜினல் ரோலிங். ஓகே, ரொம்ப சில்வரி ஸ்ட்ரீக்ஸ் வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா, இவங்க வந்து லீஃப் கர்ல் வைரஸோட வெக்டார். ஓகேவா, அடுத்து வந்து குக்கர் பீட்டில் ஃப்ரூட் போர்டர் டார்சாலிஸ். ஓகேவா, ஸ்னேக் கார் வீவல், பம்ப்கின் பீட்டில் ரொம்ப முக்கியம். ஓகேவா, பம்ப்கின் பீட்டில் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரூட்ஸ் ஸ்டெம்பு எல்லாம் ஃபீட் பண்ணி இது பண்ணி விட்ருவாங்க. அவ்வளோதான் முக்கியமாக. பம்ப்கின் கேட்டர்பில்லர் இருக்குது, அது மாதிரி இந்த மாதிரி தான். ஓகேவா, அவங்களுக்கு இதுதான். அடுத்து கோல் கிராப்ஸ், டைமண்ட் பிளாக் மாத் ரொம்ப முக்கியம். ப்ளூட்டெல்லா ஸ்டைலோஸ்டெல்லா இது வந்து ரொம்ப முக்கியமானது. டைமண்ட் பிளாக் மாத் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மைனும் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த லீவ்ஸை வந்து மைனும் பண்ணி எபிடர்மல் டிஷ்யூஸை வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். டைமண்ட் பிளாக் மாத், ப்ளூட்டெல்லா ஸ்டைலோஸ்டெல்லா இது வந்து அதையும் பண்ணிடுவாங்க, இதையும் பண்ணிடுவாங்க. ஓகே, மஸ்டர்டை வந்து ட்ராப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபெரமோன் ட்ராப் வந்து இது பண்ணலாம். ஓகேவா, அடுத்து வந்து கேபேஜ் போடுறாரு, கேபேஜை வந்து போர் பண்ணுவார். லீஃப் ஹாப்பர், கேபேஜ், செமி லூப்பர் இதெல்லாம் வந்து ஈஸியானது. அடுத்து பொட்டேட்டோ டியூபர் மாத். ஓகே, பொட்டேட்டோ டியூபர் மாத் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ளூட்டோலா ஒப்பருக்குள்ளா. ஓகே, பொப்பருக்குள்ளா. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணும், பெஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஃபீல்ட் அண்டு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். பெஸ்ட் ஆஃப் ஃபீல்ட் அண்டு ஸ்டோரேஜ் என்னது, பொட்டேட்டோ. அதே மாதிரி இது பல்சஸில் வந்து போஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா, இன்வேசிவ் பெஸ்ட் ஆஃப் பொட்டேட்டோ டியூபர் மாத் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பொட்டேட்டோ கட்வாமல் நம்ம அதுக்கு கட் பண்ணி விட்ருவோம். ஓகே, அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோ வீவல் நமக்கு தெரியும், அடல்ட்ஸ் வந்து இது பண்ணுறது. அடுத்து வந்து ட்ரம்ஸ்டிக்கு கொஞ்சம் முக்கியமான கிராப். இதில் என்னென்ன இருக்கும், பட்வாம் வந்து ரொம்ப முக்கியம். நூர்டா மொரிங்கே. ஓகேவா, லார்வா வந்து ஃப்ளவர்ஸை வந்து ஃபீட் பண்ணி செட் பண்ண வச்சுருவோம். ஃப்ளவர் பட்டை வந்து ஃபீட் பண்ணி இது பண்ண வச்சுருவோம். ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா,
அடுத்து வந்து லீஃப் கேட்டர்பில்லர் நூறுடா எல்லாத்துலேயும் நூறுடா பேஸ்டிலைஸ். லீஃப் கேட்டர்பில்லர்னா லீஃபை இது பண்ணும். அடுத்து ஹேரி கேட்டர்பில்லை. பாட் ஃப்ளைனா உள்ளே இருக்க பாடை வந்து வீல் பண்ணுறதுனால நமக்கு கம் மாதிரி வந்து வெளியே வந்துடும். ஓகேவா. அடுத்து அமராந்தஸ் லீவல் இருக்குது. இதெல்லாம் அடுத்து அதர் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஆஃப் கிராப்ஸ் இது. ஓகேவா. அடுத்து இது நமக்கு பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து இல்லை. ஸோ வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இது ஃப்ளவர் கிராப்ஸும் இல்லை நமக்கு. அடுத்து பெஸ்டிசைட்ஸு நமக்கு தெரியும். பெஸ்டிசைட்ஸு கெமிக்கல் யூஸ்டு டு கில் பெஸ்ட்ஸ். ஓகேவா. பெஸ்ட்டு வந்து இது பண்ணுறது. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து டிடிடி இதான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இன்செக்டிசைடு, ரோடிசைடு இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸ்டொமக் பாய்சன் ரொம்ப முக்கியம். ஸ்டொமக் பாய்சன் அதாவது ஸ்டொமக்கில் போயிட்டு பாய்சன் ஆகி இன்செக்டை கொள்வது வந்து மேலத்தியான். ஓகேவா. ஸ்டொமக்கில் போய் பாய்சன் ஆகிட்டு இன்செக்டை கொள்வது வந்து மேலத்தியான். கான்டாக்ட் பாய்சன்னா அந்த பெஸ்டிசைடு கூட கான்டாக்டில் வரனால வந்து இது செத்துரும். அது வந்து ஃபெனூரலைட். ஓகேவா. ஃபெனூரலைட். ஓகேவா. அடுத்து வந்து ஃபூமிகேட் வந்து நம்ம அந்த ஸ்டோரேஜில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியம் பாஸ்பைடு அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா தெரியுமா அலுமினியம் பாஸ்பைடு. அடுத்து சிஸ்டமேட்டிக். ஓகே. சிஸ்டமேட்டிக்னா பிளான்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறப்ப பிளான்ட்டை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து அந்த இன்செக்ட் வந்து சாகும். இது வந்து டைமீட்டிவேட் ரொம்ப முக்கியம். 4 இருக்குது. ஓகே. ஸ்டொமக். ஓகே. ஸ்டொமக்கில் வந்து அதாவது அந்த இன்செக்டிசைடு வந்து சாப்பிட்றதுனால இது வந்து இன்செக்ட் வந்து சாகும். அது வந்து மேலத்தியான். அடுத்து கான்டாக்ட்னா என்னது நமக்கு ஃபெனூரலைட். ஓகேவா. கான்டாக்டில் வந்து ஃபியூமிகேட். ஓகேவா. அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக். ஓகேவா. அது வந்து இதெல்லாம் வந்து சின்ன இதுதான். ஓகே. பெஸ்டிகேட் ஃபார்முலேஷன் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து லேபிள் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். க்ரீன் கலராக இருந்தால் நமக்கு வந்து என்னது அவ்வளோ இது இல்லை. ஓகேவா. அதேமாதிரி பிரைட் ப்ளூவாக இருந்தால் லைட்டாக டேஞ்சர். ஓகேவா. மாடரேட்லி டாக்ஸிக்கு. பிரைட் எல்லோ கலர்னால் ரொம்ப பாய்சனு. பிரைட் ரெட்னா ரொம்ப பாய்சன். ஓகே. க்ரீன்னா எதுவும் இல்லை. ப்ளூனா மாடரேட்லி டாக்ஸிக்கு, ஹைலி டாக்ஸிக்கு, அதேமாதிரி பிரைட் ரெட். ஓகே. எப்படி பண்ணுவாங்க? டஸ்டிங் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்ப்ரேயிங் பண்ணுவாங்க. கிரானுலர் அப்ளிகேஷனு, ப்ராட்காஸ்டிங் இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச மெத்தட்ஸ் தான். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்வாபிங் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து நம்ம ட்ரக்கு சூடோஸ்டெம் போகிறதுக்கு வந்து நம்ம ட்ரக் இன்ஜெக்ஷன் போடுவாங்களா மோனோக்ரோட்டோபாஸை வச்சு. அதெல்லாம் வந்து இதுதான். ஓகேவா. அடுத்து வந்து இது பெஸ்ட்டு டஸ்டர்ஸு கினாப்சாப் ஸ்ப்ரேயர்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கினாப்சாப் ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயரு. அதுக்கடுத்து பார்ட்ஸஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து அதர் அப்ளிகேஷன் சாயில் இண்டிகேட்டர், ஃப்ளேம் த்ரோவர்ஸ், பேர்ட்ஸ் கேரர்ஸ் வந்து நமக்கு தெரியும். எவ்வளோ வைப்பாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 3 to 6 per ஏக்கர். ஓகேவா. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு இது ரொம்ப முக்கியம். இது வந்து என்னென்ன பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டைமீட்டிவேட் வந்து ரோகர் பவுடர்னு நம்ம இதில் சொல்லுவாங்க. ரோகர். ஓகேவா. டைமீட்டிவேட் வந்து லோகர். அதே மாதிரி மோனோக்ரோட்டோபாஸ் வந்து நோவோகோர். ஓகேவா. மோனோக்ரோட்டோபாஸ் வந்து நோவோகோர். ஓகே. பேன் பண்ண கெமிக்கல் தான், பட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கார்பரைல் வந்து செவின். ஓகேவா. கார்பரைல் வந்து செவின். ஓகேவா. கார்பரைல் வந்து செவின். ஓகேவா. அதே மாதிரி இமிடாக்ளோபின் வந்து கான்ஃபிடென்டர். ஓகேவா. இமிடாக்ளோபின் வந்து கான்ஃபிடென்டர். ஓகேவா. அது அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஈஸி தான். ஓகேவா. அடுத்து ஸ்டோரேஜ் ஃபெட்ஸ், ரைஸ் வீவலு, அதே மாதிரி டேம்ரின் பீட்லு, ட்ரக் ஸ்டோர் பீட்லு, பொட்டேட்டோ டியூபர் மாத்து இதெல்லாம் வந்து நம்ம படிச்சதுதான். பல்ஸ் பீட்டில் இதெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து இதில் வர்றது தான். ஓகேவா. அடுத்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இம்பார்ட்டன்ட் மைட்டு ரெட் ஃபைடர் மைட்டு இதெல்லாம் வந்து மைட்டு ஸ்பெஷல். எல்லோ மைட்டு படிச்சுக்கோங்க. போனோட கேட்டிருந்தாங்க. ஓகேவா. எல்லோ மைட்டு. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்து என்டமாலஜி. ஓகேவா. 1 hour கூட ஆகலை முடிஞ்சது. ஸோ என்னென்ன நீங்கள் தனியாக மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த கிராப்பில் என்னென்ன பெஸ்ட்டு வருது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதோட மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா. என்னென்ன கிராப்பில் என்னென்ன பெஸ்ட்டு வருது மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். ஓகே. இது ரொம்ப முக்கியம். சக்கிங் பெஸ்ட் இருக்குது, சேப்பை சக் பண்ணும், போரர்ஸ் இருக்குது, கேட்டர்பில்லர்ஸ் இருக்குது, மீலி பக்ஸ் இருக்குது, ஒயிட் ஃப்ளைஸ் இருக்குது. எந்தெந்த மாதிரி காசு பண்ணோம் அதுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா போதும். இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. எல்லா இது மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி மட்டும் இல்லை, அதேமாரி உங்களுக்கு இது மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தனித்தனி. ஓகே. ஒரு நிமிஷம். எல்லாமே வந்து தனித்தனியான ஒரு ஃபோல்டரில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. இது பாருங்கள். என்டமாலஜி மட்டும் இல்லை, அதே மாதிரி அக்ரானமி இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து பேத்தாலஜி இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ் பேத்தாலஜி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து நமக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்ண போகிறதுல நம்மளோட லாஸ்ட் கிளாஸாக இருக்கும். பிளான்ட் பேத்தாலஜியோட முடிஞ்சிடும். ஓகேவா. காலைல என்டமாலஜி நம்ம
நம்ம எண்டமாலஜி வீடியோஸும் போட்டாச்சு, எக்ஸ்டென்ஷன், ப்ரீடிங்கு, சாயில் சயின்ஸு, ஸோ எல்லா மேஜர் கோர்ஸஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டாக் மேனேஜர் இதெல்லாம் வந்து அதிகமான கொஸ்டின் வர்றதில்லை. ஓகேவா, அது ஒரு சப் குரூப்பாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் கொஸ்டின்னா 2 கொஸ்டின் தான் வந்திருந்தது. ஸோ அது பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மேஜர் குரூப் எல்லா யூனிட்டையும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகே தானே? இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் டேட்டாஸ் வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன் ஒரு நாள். ஓகேவா, அது நம்ம ஒரு பிடிஎஃபாக கூட நான் அனுப்பி விட்றேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் டேட்டாஸ்லாம் பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ இதுதான். ஓகேவா, நமக்கு ஜென்ரல் அக்ரி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம மீட்ராலஜி, கிராப் ப்ரொடக்ஷனு எல்லாமே முடிச்சாச்சு. சரியா? ஸோ நான் சொல்கிறது நம்ம மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரியலாக ஒர்த்தாக இருக்கும். காலைல என்டமாலஜி மெட்டீரியலும் பார்த்துருப்பீங்க, வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது பேத்தாலஜி வந்து அதை காட்டிலையும் கம்மி தான். ஓகேவா, காலைல என்டமாலஜி காட்டிலையும் கம்மி தான், வேகமாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ என்டமாலஜி பேத்தாலஜி 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்டமாலஜி பேத்தாலஜி சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து ஈஸி தான் கைஸ், முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பிளான்ட் பேத்தாலஜி. ஓகேவா, இதில் வந்து முக்கியமாக நீ படிக்கணும்னா ஃபாதர் ஆஃப் பேக்டீரியாலஜி வந்து ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஸோ பசங்களாக எல்லோரும் வந்து இது பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஷுவராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஓகேவா, அடுத்து வந்து ஃபாதர் ஆஃப் வைராலஜி பெஞ்சமின். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் பிளான்டாலஜி ரொம்ப முக்கியம், ஆண்டன் டீபெரி தான் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி ஆண்டன் டீபெரி. ஓகேவா, ஃபாரஸ்ட் பேத்தாலஜி வந்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, யார் நமக்கு வந்து ஆண்டன் டீபெரி தான். ஓகேவா, இந்தியன் பேத்தாலஜி வந்து பைத்தோபாக்டீரியாலஜி வந்து M.K. பட்டேல். ஓகேவா, இந்தியன் பைத்தோபேத்தாலஜி வந்து E.J. பட்லர். ஓகேவா, இந்தியாவுக்கு வந்து பட்லரு. ஓகேவா, இந்தியாவுக்கு வந்து பட்லரு. பிளான்ட் பேத்தாலஜி ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஆண்டன் டீபெரி. ஓகே, அதே மாதிரி இங்கே ஆண்டன் டீபெரி. ஓகே, அடுத்து டிஸ்கவர்டு பேக்டீரியா டிஸ்கவர் பண்ணால் ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஓகேவா, அதே மாதிரி மைக்ரோரைஸா ஆல்பர்ட் பெனர். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வைரஸ் வந்து பெனர்ஜிக். ஓகேவா, இந்த மாதிரி. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ். ஓகேவா, மில்லர்டு இது ரொம்ப முக்கியம். மில்லர்டு வந்து 1885 இது பண்ணார். ஓகேவா, நமக்கு வந்து போடியாஸ் மிக்சரை கண்டுபிடிச்சது வந்து மில்லர் டட் தான் போடியாஸ் மிக்சரை கண்டுபிடிச்சார். ஓகேவா, ஈஸி தான். ஓகே, மில்லர் டட் தான் போடியாஸ் மிக்சர் கண்டுபிடிச்சார். அடுத்த இது ரொம்ப முக்கியம், ஃப்ளோரு ஜீன் டு ஜீன் ஹைப்போதசிஸ். ஓகே, ஜீன் டு ஜீன் ஹைப்போதசிஸ் வந்து போர் கண்டுபிடிச்சார். 2 இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்த டிசீஸ்னால் என்னது, ஒரு ஹார்ம்ஃபுல் டீவியேஷன். ஓகேவா, ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து அது வந்து டீவியேட் ஆகிருக்கும், அதுதான் டிசீசஸ். ஓகேவா, டிசீசஸ்க்கு என்னென்ன காசஸ் இருக்குது வந்து நம்ம பார்த்தோம்ல, கிளாஸிஃபிகேஷன் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அதாவது அது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் ஏதாச்சும் ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸாக இருக்கும். ஓகேவா, பேரசைட் இருக்காது, இது இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ராட் ஆர் நெக்ரோசிஸ்னால் பி டெஃபிஷியன்சி, போரான் டெஃபிஷியன்சி. அதே மாதிரி பிளாக் ஹார்ட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது பேர் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், அதுதான் இன்ஃபெக்ஷியஸ் நான் இன்ஃபெக்ஷியஸ். அது கோச் பாஸ்லேட்ஸ்ன்னு என்ன இருக்குன்னா, ஸோ கான்ஸ்டன்ட் அசோசியேஷன் வித். ஓகே, எல்லா பேத்தோஜன்ஸும் வந்து அந்த ஹோஸ்ட்டு கூட வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அசோசியேஷன் இருக்கும். பேத்தோஜன் மஸ்ட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் டிசீஸ் ஹோஸ்ட் அண்ட் க்ரோன் இன் கல்ச்சர். ஓகே, ஆர்டிஃபிஷியல் கல்ச்சரில் க்ரோன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஃபங்கை நமக்கு தெரியும், ஹைஃபை மைசிலியம், பங்கையோட பாடி வால் ஹைஃபை மைசிலியம், இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து டைப் ஆஃப் பேரசிட்டிசம். நமக்கு வந்து வந்து பேரசைட்னா தெரியும் உங்களுக்கு, வந்து மற்ற ஒரு இதில் அட்டாச் ஆகி அதிலேருந்து ஃபுட்டை எடுத்து டெரைவ் பண்ணி சாப்பிடும். அடுத்து எக்டோபேரசைட்னா வெளியில் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் இருக்கும். எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் எலிசிஃபை பாரிகோனி நமக்கு வந்து பவுட்ரி மில்டியூ டிசீஸ்லாம் காசு பண்ணும். அடுத்து வந்து எண்டோபேரசைட்னா உள்ளே போய் இது பண்ணோம், இது வந்து டவுனி மில்டியூ டிசீசஸ்லாம் காசு பண்ணும். ஓகேவா, அடுத்து ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட்னா ஓகே, அந்த கிளாப் கூட நமக்கு இது பண்ணி இது பண்ணுறது. ஓகேவா, அதெல்லாம் இது இருக்குது. ஓகேவா, அடுத்தது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், பட்டிங், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஃப்ரூட்டிங் பாடிஸில் ஏசர்விலே கொனிடியானா தெரியுங்களா, சிங்கிள் செயின் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அதான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஜென்ரல் சிம்டம்ஸ் வந்து நான் சொல்கிறேன், இது வேணாம், நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, பாக்டீரியாவில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க, இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது நான் சொன்னேன்ல, ஸ்டெம் பேரசைட், ரூட் பேரசைட்,
சரி ஓகேவா. CLOSன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, மொதல் ஸ்டெம்மு. அப்போ சி, அப்போ என்னது டோட்டல் பேரசைட்னா கஸ்குட்டா. அதே மாதிரி செமி பேரசைட்னா லொராந்தஸ். அதே மாதிரி அடுத்த ரூட்டு டோட்டல் ரூட்னா ஒரபேங்கி. இது ஸ்ட்ரைக்கா வந்து சொர்க்கத்தில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக்கா சொர்க்கத்தில் வரும். ஓரபேங்கி வந்து டொபாகோவில் வரும். லொராந்தஸ் வந்து மேங்கோவில் வரும். கஸ்கட்டா வந்து லூசனில் வரும். சரி, இதெல்லாம் வந்து இது ஓகே. அடுத்து எபிடமாலஜினா ஸ்டடி ஆஃப் நம்ம இன்ஃபெக்டியஸ் டிசீஸ், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். முதல் வந்து எண்டமிக்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும். அதுக்கு ஆன்சர் வந்து பொட்டேட்டோ, கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ், இதெல்லாம் வந்து அதோட இது. ஓகே. ஸ்போரோடிக்னா இர்ரெகுலர் இன்டர்வல் ஆக்கிடுவாங்க. இப்போ ஒரு சீசன் வரும், அடுத்த சீசன் வந்து வராமல் போகும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் சீசனில் இது ஆகிறது வந்து என்னது ஸ்போரோடிக். ஓகேவா. ஆங்குலர் லீவ் ஸ்பாட், இதெல்லாம் வந்து ஒரு இது. ஓகேவா. அடுத்து எபிடெமிக்னா அக்வர் இன் சிவியர் ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஓகேவா. இப்போ ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் பைல்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபெமைன் 1943 வந்தது. ஸோ அப்போ வந்து ரொம்ப சிவியர். ஓகேவா. ஆனால் இப்போ அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் ரொம்ப சிவியராக இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே. டேம்பிங் அப் ப்ரிவலண்ட் வந்து ரொம்ப ஓவரால் த்ரூ அவுட் த இயர் வந்து அது வந்து அப்படி தான் இருக்கும் பேண்டமிக். இதுக்கு வந்து லைட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, ஐரிஷ் ஃபெமைன் நம்ம சொல்லலாம். அடுத்து இது ரொம்ப முக்கியம், என்விரான்மெண்ட் பேத்தோஜன் ஹோஸ்ட். ஓகேவா. ஒரு டிசீஸ் காஸ் பண்ணணும்னா என்விரான்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கணும், பேத்தோஜன் வந்து விருலண்ட்டாக இருக்கணும், ஹோஸ்ட் வந்து சசப்டபுளாக இருக்கணும். இது 3 இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து டிசீஸ் வந்து காஸ் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், ஹோஸ்ட் வந்து சசப்டபுளாக இருக்கணும், பேத்தோஜன் வந்து விருலண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி என்விரான்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு டிசீஸ் காஸ் ஆகும். இது பேர் டிசீஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் வந்து டிசீஸ் வந்து அக்வயர் ஆகாது. ஓகேவா. அடுத்து வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே. அடுத்து பாருங்கள், டெம்பரேச்சரை வச்சு பாருங்கள். பவுட்ரி மில்டியூ வந்து சம்மரில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா. எது எப்போ பவுட்ரி மில்டியூ வந்து சம்மரில் அதிகமாக இருக்கும். நான் ஹைலைட் பண்ணுறதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பவுட்ரி மில்டியூ வந்து சம்மரில் அதிகமாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ரூட் ராட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ரொம்ப முக்கியம். ரூட் ராட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்து ரைஸ் பிளாஸ்ட் வந்து 20 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகிறப்ப நடக்கும். ஓகேவா, லோ டெம்பரேச்சர். ஓகேவா. அடுத்து வந்து ஆப்பிள் ஸ்கேப் வந்து 20 டிகிரி செல்சியஸ்க்கு போகிறப்போ வந்து ஆப்பிள் ஸ்கேப் வரும். ஓகே. ஆப்பிள் ஸ்கேப் வந்து 20 டிகிரி செல்சியஸ். பவுட்ரி மில்டி வந்து சம்மர் டைமு. அதே மாதிரி ரூட் ராட் வந்து ஹை டெம்பரேச்சரில். ஓகேவா. அந்த மஷ்ரூம் அதுவும் வந்து இதில் கவர் ஆயிரும். ஓகேவா. அதனால ஃபுல்லாக வீடியோ பாருங்க. ஓகே. அடுத்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சொர்க்கம் டவுனி மில்டி வந்து 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேவா. புரிஞ்சா. சொர்க்கம் 100 டவுனி மில்டி வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. பவுடர் மில்டி அதிகமாக இருக்கிறது வந்து சம்மரில், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து டியூ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஷேடாக இருந்துச்சுன்னா பிளிஸ்டர் பிளேட் ஆஃப் டிஏ, ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் த ரைஸ் வரும். ஓகேவா. ரொம்ப முக்கியம். லைட் வந்து ஹெவி ஷேட்னஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ரௌன் ஸ்பாட்டு, பிளிஸ்டர் பிளேட் ஆஃப் டீ வந்து வரும். ஓகேவா. அடுத்து சாயில் மாய்ஸ்டர், லோ சாயில் மாய்ஸ்டர் இருந்துச்சுன்னா ட்ரை ரூட்டு பொட்டேட்டோ ஸ்கேப்லாம் வரும். ஹை மாய்ஸ்டராக இருந்துச்சுன்னா நமக்கு அஸ் யூஷுவல் டேம்பிங் ஆஃப் இதெல்லாம் வரும். ஓகேவா. அதேமாதிரி சாயில் டெம்பரேச்சரு அதெல்லாம் இருக்குது. ஓகே. இப்போ டிசீஸை சர்வே பண்ணுறது நம்ம பேத்தாலஜியில் பார்த்த மாதிரி தான். ஃபிக்ஸ்டு பிளாட் சர்வே, அதே மாதிரி ரோவிங் பிளாட் சர்வே. ஃபிக்ஸ்டு பிளாட் சர்வேல என்ன பண்ணுவாங்கன்னா 2 வில்லேஜ் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே. 2 வில்லேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 2 ஃபீல்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. 2 வில்லேஜில் ஒவ்வொரு வில்லேஜில் 2 ஃபீல்டு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. 2 வில்லேஜ் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் 2 வில்லேஜ் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் 2 ஃபீல்டு. ஓகேவா. அதில் வந்து 5 சாம்பிளிங் பார்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 5 சாம்பிளிங் பார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதில் வந்து 20 பிளான்ஸ் வந்து நம்ம பிளாட்டில் சர்வே பண்ணுறோம். ஓகேவா. 20 பிளாட்ஸ் வந்து சர்வே பண்ணுறோம். இது இந்த மாதிரி சர்வே பண்ணுறது வந்து ஃபிக்ஸ்டு பிளாட் சர்வே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி. அடுத்து இது என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இதில் வந்து ரோவிங் சர்வேல 4 வில்லேஜ் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டு பிளாட்டில் எப்படி 2 வில்லேஜ், இதில் வந்து 4 வில்லேஜ். இது 4 வில்லேஜ் ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி 2 ஃபீல்டு. ஓகேவா. அது 2 வில்லேஜ் ஒவ்வொன்றிலையும் 2 ஃபீல்டு. இதில் 2 வில்லேஜ் ஒவ்வொன்றிலையும் 4 வில்லேஜ் ஒவ்வொன்றிலையும் 2 ஃபீல்டு. இதில் 100 பிளான்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ 100 பிளான்ட் வந்து இது பண்ணுறாங்க. இவ்வளோதாங்க ஆன்சர். அப்போது டிசீஸ் சர்வேலன்ஸ் இதில் ஒரு 3 இருக்குது. சரியா. இதை ஹைலைட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கார்டு, அடுத்து வந்து எல்லோ கார்டு, அடுத்து வந்து ரெட் கார்டு. இந்த 3 கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் இருக்குது. ஓகேவா. 3 கார்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ரெட் கார்டு, எல்லோ கார்டு, ஒயிட் கார்டு. ஓகேவா. இந்த 3 கார்டு வந்து நம்ம டிசீஸ் சர்வேலன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுவாங்க. ஒயிட் கார்டுனா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் அந்த இது வந்து நேட்டிவாக இருக்கும். ஓகேவா. இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து
அந்த டிசீஸ் வந்து எப்படி ப்ரிவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒயிட் கார்டு. எல்லோ கார்டுனா அதாவது half the level of ETL அட்டைன் ஆகும்ல, எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் half வர்றப்போ வந்து இது வந்து எல்லோ கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து ரெட் கார்டு. ரெட் கார்டுனா அந்த ETL வந்து எக்ஸீட் ஆகிடும். ஓகேவா, ETL லெவலை காட்டி அதிகமாக போயிடும். அப்படி அதிகமாக போகிறப்போ வர்றது தான் ரெட் கார்டு. ஓகேவா, புரிஞ்சா? ஒயிட்டு எல்லோ ரெட்டு. அடுத்து எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா 2. ஓகேவா, மொதல் வந்து டேர்ம் ஆஃப் பர்சன்டேஜ்னா எப்படின்னா ஹோல் பிளான்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கணும். இப்போ சில இதில் வந்து லீஃபில் மட்டும் இன்ஃபெக்ஷன் இருக்கும், மற்றதில் வந்து ஹோல் பிளான்ட்டை வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ வந்து லீஃப் மொத்தமாக கம்ப்ளீட்டாக அந்த பிளான்ட் டெட் ஆச்சுன்னா அதை வந்து பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஸோ இந்த நமக்கு அந்த டேம்பிங் ஆஃபு, ரூட்டு, வில்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதில் வரும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது பர்சன்டேஜில் வரும். ஓகே, இப்போ என்ன செய்யுறாங்கன்னா இப்போது அப்போ என்ன செய்வாங்க, எத்தனை பிளான்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு, மொத்தம் எத்தனை பிளான்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இன்ட்டு 100. இது ஜென்ரலாக தெரியுமில்ல, எத்தனை பிளான்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு, நம்ம எத்தனை இது பண்ணியிருக்கோம் இன்ட்டு 100. இவ்வளோ தான் முடிஞ்சு. அதே மாதிரி டிசீஸ் கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லீஃபில் மட்டும் அப்சர்வ் இதாக இருக்கும், அது பர்சன்டேஜ். இது கிரேடு. இது வந்து ஃபோலியா டிசீசஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஃபோலியா டிசீசஸ் ஓகேவா, அதாவது ஃபோலியா பர்டிகுலராக ஃபோலியேஜில் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து லீஃப் ஸ்பாட்டு, லீஃப் பிளைட்டு, சிட்ரஸ் கேன்கரு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, அப்போ இது என்ன பண்ணுவாங்க, நியூமரிக்கல்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது 0, 0, 1, 3, 5, 9 அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ கமெண்டில் போட்டு காமிக்கிறேன். 0, 0, 1, 3, 5, 9 இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோவா அந்த நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு இது பண்ணி பார்க்குறாங்க. அடுத்து டிசீஸ் ஃபோர்காஸ்டிங்னா நமக்கு தெரியும், அட்வான்ஸாக வந்து வார்னிங் கொடுக்குறது தான் வந்து டிசீஸ் ஃபோர்காஸ்டிங். இதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இது பண்ணுறதுக்கு வந்து ஜெர்மனி, அதே மாதிரி பிளைட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ஏ பிளைட் கேஸ்ட்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்க, நமக்கு இது பண்ணுறது லேட் பிளைட்டை. அதே மாதிரி இந்த ஃபைட்டோ பார்க் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபைட்டோ பார்க்குங்கிறது ஜெர்மனி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து மெத்தட் ஆஃப் சீட் டிஸ்பர்சன் வந்து இந்த எஸ்டர்னலி சீட் பான், இது வந்து ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் லை. எக்ஸ்டர்னலி சீட் பான் வந்து ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் லை, இன்டர்னலி வந்து லூஸ் பட்டு. ஓகேவா, அடுத்து டியூபர்னா நமக்கு பொட்டேட்டோ இதில் வரும். ஓகேவா, ஷெட்ஸ்னா சுகர் கேனு இதெல்லாம் வரும். ஓகேவா, ஸோ இதுதான். ஓகே, அடுத்து வந்து நெமட்டோட்ஸ் வந்து தனியாக பார்ப்போம் நெமட்டோட்ஸ். ஓகேவா, அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 6 இருக்குது ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் 6 இருக்குது. எது ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்க்ளூஷன் அதாவது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது, எராடிகேஷன் வந்ததுக்கப்புறம் தடுக்கிறது, ப்ரொடெக்ஷன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம இது பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறது, தெரப்பி, அடுத்து வந்து அவாய்ட் இன்செக்ட் வேஸ்ட், ஆல்டர்னேட் கோஸ்ட்டு. ஸோ 6 இருக்குது. ஓகேவா, அவாய்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்க்ளூஷன் அதாவது வரதுக்கு முன்னாடி தடுக்கிறது, எராடிகேஷன் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கில் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன் வர்றதை வந்து கெமிக்கலை வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அது தெரப்பி, அடுத்து வந்து அவாய்டன்ஸ். ஓகேவா, வந்து எக்ஸ்க்ளூஷன் வந்து லெஜிஸ்லேஷன் நமக்கு வந்து இது பண்ணுறது, அடுத்து எராடிகேஷன்னா டைரக்டர் மூடல் சொன்னது தான். அடுத்து அவாய்டன்ஸ்னால் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ கோல்டன் நெமட்டோடு வந்து ஹோசூரில் இருக்காது, ஆனால் நீலகிரியில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கிறது. அடுத்து செலெக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் ஃபீல்டாக இருக்கணும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் எஸ்கேப். ஓகேவா, இப்போது IRF 50 வந்து ரொம்ப சசப்டபிள் டு பிளாஸ்ட்டு. ஸோ ஓகேவா, அப்போ நம்ம அதை சம்மரில் ஷோ பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்கமே, அதை வந்து பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி இதுதான் அது. இப்போ எக்ஸ்க்ளூஷன்னா சீட் சர்டிஃபிகேஷன், அதாவது சீட் எக்ஸ்க்ளூஷன்னா வர்றதுக்கு முன்னாடி. அப்போ குவாரண்டைன் நம்ம பண்ணலாம், குவாரண்டைன் அதில் பண்ண மாதிரி. ஓகேவா, குவாரண்டைன் வந்து முக்கியம் 40 நாள் பண்ணணும். ஓகேவா, 40 days குவாரண்டைன் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எதை வந்து அதில் வந்து டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் இருக்குது. டொமஸ்டிக்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதை வந்து கேரளாவுக்கு போக விடாமல் தடுக்கணும். இந்த மாதிரி இருக்குது தான் டொமஸ்டிக். ஓகேவா, அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல்னால் ஒரு நேஷனல் டு இன்டர்நேஷ்னல். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து சீடை வந்து எப்படி எராடிகேட் பண்ணுறது. ஓகேவா, சீட்ஸை வந்து இப்போ 20% பிரெயின் சொல்யூஷனில் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. 20% பிரெயின் சொல்யூஷனில் போடுறோம்னா
நம்ம வந்து அந்த எர்காட் அஃபெக்டட் சீட்ஸை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். பிரெயின் சொல்யூஷன்னா சால்ட் சொல்யூஷன் தான். 20% சால்ட் சொல்யூஷனில் போடுறப்ப நம்ம வந்து எர்காட் அஃபெக்டட் சீட்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி அதே மாதிரி பேட்டரி லீஃப் லைட்டுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டீம் 20 மினிட்ஸு 52 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி கிராசி ஸ்டன்ட் வைரஸ்க்கு 50 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம இது பண்ணுறது மூலயமா 500 டிகிரி செல்சியஸ், அது 500 டிகிரி செல்சியஸில் இது பண்ணுறது மூலயமா நம்ம இது பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து எராடிகேஷன், ஓகே, காட்டன் வில்ட், இந்த மாதிரிலாம் இது. ஓகேவா? அடுத்து அடுத்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, அதை பார்த்துக்கோங்க. ஃபங்கிசைடு அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா? ஃபங்கிசைடு அண்ட் ஆன்டிபயோட்டிக்ல மொத்தம் 3 இருக்குது. ஓகேவா? 3 இருக்குது. ஓகேவா? ஃபங்கிசைடுனா ஃபங்கையை கில் பண்ணும். ஓகேவா? ஃபங்கையை கில் பண்ணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபங்கையை கில் பண்ணும். ஓகேவா? அது ஃபங்கிஸ்டாட்னா கில் பண்ணாது. ஃபங்கிஸ்டாட்னா கில் பண்ணாது, ஆனால் அரெஸ்ட் பண்ணும். அந்த க்ரோத்தை வந்து அரெஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஃபங்கிஸ்டாட்னா ரொம்ப முக்கியம். டூ நாட் கில் பட் அரெஸ்ட். ஓகேவா? டூ நாட் கில் பட் அரெஸ்ட். ஓகேவா? ஆன்டிஸ்போருலன்ட்னா அந்த ஃபங்கை ஸ்போர்லாம் ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்களா? அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகே, அவ்வளோதான். ஃபங்கிசைடு, ஃபங்கிஸ்டாட், ஆன்டிஸ்போருலன்ட். ஓகேவா? அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து அந்த சல்ஃபர் ஃபங்கிசைட்னா என்னென்ன வரும், அதுக்கு ஹெட்ரோஸ் அரோமேட்டிக் ஃபங்கிசைட்னா என்னென்ன வரும், அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகே, அடுத்து வந்து டிசீசஸ் ஆஃப் ரைஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த டிசீசஸை வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு 2-3 காலில் சொன்ன மாதிரி அது என்னென்ன இருக்குது ஜென்ரலாக அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளே போவோம். ஓகே தானே? பார்த்துட்டே உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ டிசீசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம போயிடலாம். ஓகே, எஸ், லேஅவுட். ஓகே, டிசீசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிளாஸ்ட். ஓகேவா? பிளாஸ்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளாஸ்டில் என்ன செய்யும்னா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒன் டுகெதர். ஓகேவா? ஒன்றா சேர்ந்து நமக்கு வந்து இதை காசு பண்ணிடும். ஓகேவா? மொத்தமாக வந்து இந்த லீஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இதுக்கு வந்து பிளாஸ்ட்டுக்கு வந்து ரைசோதோனியா சோலானி, பைரிகுலேரியா ஒரைஸே அந்த மாதிரி இதுக்கு வரும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ராப்பராக ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன் பண்ணணும். அது மேன்கோசப் வந்து இது ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ட்ரைமார்க் அந்த மாதிரி நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கும் பிளாஸ்ட்டு. அடுத்து ஸ்பாட்னா என்னது, ப்ரௌன் கலர் வந்து லீஃபில் வந்து ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஆன் லீவ்ஸ். ஓகேவா? ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஆன் லீவ்ஸ். இவ்வளோ தான் பிளாஸ்ட்டு, ஸ்பாட். அடுத்து மில்டியூவில் வந்து ஒயிட்டி பேச்சஸ். ஓகே, ஒயிட்டி பேச்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஒயிட்டி பேச்சஸ் வந்து இருக்கும். அது டவுனி மில்டியூனா டவுன் லீஃப், டவுனி மில்டியூனா நமக்கு வந்து எங்கே டவுன் ஆஃப் த லீஃப். அதே இது பவுடரி மில்டியூனா டாப் ஆஃப் த லீஃப். ஓகே, டாப் ஆஃப் த லீஃப் இருக்கும். இதுக்கு வந்து வெட்டபிள் சல்ஃபரு, உங்கள் மேன்கோசப் இந்த மாதிரி அடிப்பாங்க. ஸோ இவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து அடுத்து என்ன இருக்கு சொல்லுங்கள். அடுத்து வந்து ட்ரை ரூட் ராட்டுங்கிறப்ப நமக்கு வந்து அந்த ரூட்டில் வந்து சிம்டம்ஸ் காமிக்கும். ஓகே, ரூட் வந்து ட்ரை ஆகி இதாகும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம இரிகேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். அதே மாதிரி சார்கோல் ராட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரி தான். அடுத்து வந்து ஸ்மெட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். ஸ்மெட்டுன்னா என்னன்னா அந்த கிரெயின்ஸ் இருக்குல்ல, அந்த கிரெயின்ஸ் ஃபுல்லாக எப்படி மாறிடும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். கிரெயின்ஸ் ஃபுல்லாக என்ன மாதிரி மாறிடும்னா ஒரு அந்த சொரண்டு ஸ்மெட்டு மாதிரி மாறிடும். ஓகேவா? அது ஜெயின் ஃபுல்லாக இதாயிரும். ஓகேவா? சொரண்டு இது மாதிரி அது ரொம்ப அழுகி போகிற மாதிரி ஆயிரும். இதுதான் ஸ்மெட்டு. ரஸ்ட்டுனா நமக்கு தெரியும். ஓகே, துருப்பிடிச்ச மாதிரி ஆகி போகிறது. ஓகே, ரஸ்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும், துருப்பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும். ஓகே, துருப்பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும். ஓகேவா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பனாமா வில்ட்டு, சிக்காட்டோகா லீஃப் ஸ்பாட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது தனி. ஓகேவா? அதுக்கடுத்து போய்
சார்கோல் ராட்டு ஸ்மெட்டு இதெல்லாம் வந்து துண்டு டிசீஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, துண்டு டிசீஸ். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, துண்டு நம்ம ஈரம் பட்டாதான் துண்டு துடைப்போம். அதே மாதிரி அந்த துண்டு டிசீஸில் என்ன நடக்கும்னா, நமக்கு வந்து அந்த ஸ்பைக்லெட்ஸ்லேருந்து வந்து ஈரமாக வெளியே வரும், ஊசிங் அவுட்டாக வெளியே வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து அது வந்து இதுக்கு ஓகே. அடுத்து வந்து சூட்டி மோல்டு, அடுத்து வந்து வைரஸஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, என்னென்னு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க. இப்போ வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டிங்களா, நான் சொல்கிறேன் பாருங்கள். பிளாஸ்ட். ஓகேவா, பிளாஸ்ட். ஓகேவா, ரைஸ் பிளாஸ்ட் வந்து நம்ம பைரிக்குலேரியா ரைஸேன்னு போடலாம், ஒரைசேவும் போடலாம். ஓகேவா, இப்போ பையில் போட்டு வச்சனால பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஷார்ட்கட். பையில் போட்டு வச்சனால இது பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்போ பிளாஸ்ட்னா நான் என்ன சொல்கிறேன், நம்ம ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகும். ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகும்னு போட்டிருக்காங்களா லீஃபில். அடுத்து பாருங்கள், லேட்டர் த லிசின்ஸ் கோயிசஸ் அண்ட் லீட் டு ட்ரையிங் ஆஃப் லீஃப். புரியுதா, நான் லேட்டராக வந்து அது என்ன செய்ய, எல்லாமே ஒன்றா சேர்ந்து ட்ரையிங் என்டையர் லீஃபை வந்து ட்ரை பண்ணிடும். ஓகேவா, லீஃப் பிளாஸ்ட்டு. அதே இது நோட்ஸில் வந்துச்சுன்னா அது பேர் நோட் பிளாஸ்ட்டு. அது அந்த நெக் ரீஜனில் வந்துச்சுன்னா அது பேர் நெக் பிளாஸ்ட்டு. அதே இது கிரெயினில் வந்துச்சுன்னா அது பேர் கிரெயின் பிளாஸ்ட். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ட்ரைடியோமார்ஃபு மேங்கோசப் வந்து எங்கனால அடிக்கலாம். ஓகே, பிளாஸ்ட்னா அவ்வளோதான். அடுத்து என்ன சொன்னேன், ஸ்பாட்டு சொன்னேன்னா ஸ்பாட் வந்து ஹெல்மின்டோஸ்போரியம் ஒரைஸ். ஓகே, ஹெல்மின்டோஸ்போரியம் ஒரைஸ் ப்ரௌன் ஸ்பாட். இது என்ன பண்ணுவாங்க, அதே தான் அந்த ப்ரௌன் சர்க்குலர் ஸ்பாட்ஸா ஃபர்ஸ்ட் லீஃப்ல இருக்கும். அடுத்த லீஃப் டு சீலிங்கை வந்து பிளேட்டாக காஸ் பண்ணி விட்டுரும். இது லீஃப்ல வந்தா லீஃப் ஸ்பாட்டு. அதே நெக்ல வந்தா நெக்ல இருந்து வந்துச்சுன்னா நெக் இன்ஃபெக்ஷனு, நோட்ல வந்துச்சுன்னா நோடல் இன்ஃபெக்ஷனு, கிரெயின்ல வந்துச்சுன்னா கிரெயின் இன்ஃபெக்ஷன். புரிஞ்சா, ரைஸ் பிளாஸ்ட், ப்ரௌன் ஸ்பாட், இவ்வளோதான். அடுத்து என்ன இருக்கு, சீட் பிளைட். அதே தான் உங்களுக்கு வந்து அந்த கிரீனிஷ் கிரே லெசின் சீன் இன் த சீட் பொசிஷன். சீட் பிளைட்னா சீட்ல வரும், ரைஸ் லீஃப் பிளைட்னா லீஃப்ல வரும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கார்பாக்சின் அடிப்பாங்க. ஓகே, பிளைட்ஸுக்குலாம் வந்து கார்பாக்சின் அடிப்பாங்க. அடுத்து லீவ் ஸ்பாட்னா நான் சொன்னேன்ல, ரெட்டிஸ் ப்ரௌன், எல்லாத்துக்கும் ஒரே தான், ரெட்டிஸ் ப்ளூ வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மேங்கோசோப் வந்து அடிப்பாங்க. இவ்வளோதான். அடுத்து ஃபுட் ராட்னா வேர் அழுகல். ஓகேவா, வேர் அழியிடும். ஓகேவா, இன்ஃபெக்டட் பிளான்ட் வந்து எல்லோ ஆகிடும், இந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு வந்து அந்த ட்ரெயினி மார்ஃப் அடிப்பாங்க. அடுத்து ஃபால்ஸ் ஸ்மெட்டுன்னு என்ன சொன்னேன், எல்லா கிரெயின்ஸும் வந்து நமக்கு வந்து ஸ்மெட்டாக மாறிடும். ஓகே, இங்கே பாரு, இண்டிவிஜுவல் ஓவரிஸ் ஆஃப் த ஸ்பைக் கன்வெர்டட் இன்டு எல்லோ ஸ்போரிமாஸ். புரிஞ்சா, ஸ்மெட்டுன்னு என்ன சொன்னேன், எல்லாமே அந்த இந்த மாதிரி ஆயிடும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து பேட்டரி லீஃப் பிளைட்டு நமக்கு தெரியும். லீஃப் பிளைட்டு இது ஜெண்டமோனாஸ். அடுத்து இது ரொம்ப முக்கியம், ரைஸ் துங்குற வைரஸ் வந்து வெக்டர் யாருன்னா நெஃபர்டிட்டிஸ் வைரசன்ஸ். காலைல பார்த்தோம்ல, லீஃப் ஆபர் நெஃபர்டிட்டிஸ் வைரசன்ஸ். ஓகே, அடுத்து ரைஸ் எல்லோ டிராப்ட், அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இல்லை. அடுத்து வீட்டு பாருங்க, பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட். வீட்டில் மட்டும் 3 ரெஸ்ட் இருக்கும், பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ. ஓகே, பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ. பிளாக் கலரில் அந்த ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது பேர் பிளாக் ரெஸ்ட்டு. அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அது பேர் ஆரஞ்சு ரெஸ்ட்டு. அதே மாதிரி எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லோ கலரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் எல்லோ ரெஸ்ட். ஓகேவா, இந்த மாதிரி ரஸ்ட் ஸ்மெத்துக்குலாம் வந்து நம்ம கார்பாசின் அடிக்கலாம். ஓகேவா, அடுத்து லூஸ் ஸ்மெட்டுன்னு என்ன சொன்னேன், அதே தான், இண்டிவிஜுவல் ஸ்பைக்லெட்ஸ் கன்வெர்டட் இன்டு சோரஸ். முடிஞ்சா ஸ்மெட்டு இதெல்லாம் முடிஞ்சா. அடுத்து இதுக்கு வந்து ஸ்மெட்டுக்கு வந்து அந்த பிரெயின் சொல்யூஷன் போடலாம், இல்லாட்டி இவரோட லூத்தர் சோலார் ட்ரீட்மெண்ட் மெத்தட் போடலாம். ஓகேவா, இல்லைன்னா மேங்கோசப் அடிச்சு விட்டு பேசாமல் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து துண்டு டிஸ்ட்ரிக் என்ன சொன்னேன், ஏதை வந்தால் தொடச்சிக்கணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி அங்கே பாருங்க, எக்ஸுடேஷன் ஆஃப் எல்லோ ஸ்லிம்மி லிக்விட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஸ்பைக்லெட். ஓகேவா, இண்டிவிஜுவல் ஸ்பைக்லெட் ஊசிங் ஆகும். அதை வந்து இது பண்ணுறது தான் நமக்கு வந்து துண்டு டிசீஸ், ஏர் காக்கல் ராத்து. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நெமட்டோட்ஸ் வந்து காசு பண்ணும். ஓகே, நெமட்டோட்ஸ் வந்து காசு பண்ணும். அகுனியா ட்ரைடிசி வந்து காசு பண்ணும். ஓகேவா, அடுத்து வந்து இதெல்லாம் நமக்கு. அடுத்து டவுனி மில்டியோ வந்து பெரனோஸ்கிலரோஸ்போரா அப்படிங்கிறது வந்து காசு பண்ணும். ஓகே, பெரனோஸ்கிலரோஸ்போராங்கிறது காசு பண்ணும். ஓகே, அப்போ டவுனி மில்டியூனா என்ன சொன்னேன், ஒயிட் டவுனி க்ரோட்டர் சொன்னேன்னா எங்கே, லோயர் சர்ஃபேஸ். டவுனி மில்டியூனா லோயர் சர்ஃபேஸ். முடிஞ்சா அவ்வளோதான். இதுதான், இவ்வளோதான் ஈஸியானது தான். ஓகே, அடுத்து வந்து லீவ் வந்து ஷ்ரெட் ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கு வந்து மெட்டல் ஆக்சி அடிக்கலாம், வெட்டபிள் சல்ஃபர் அடிக்கலாம், எதுனாலும் உங்க யூஸ் பண்ணலாம். மெட்டல் ஆக்சி அடிக்கலாம். அடுத்து சார்கோல் ஆட்னா ரைசோதோனியா சொன்னா அவ்வளோதான். இதுக்கு வந்து என்னன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து இதாக இருக்கும், லார்ஜிங் ஆஃப் பிளான்ட். ஓகே, ராட் ஆயிடுச்சுன்னா இல்லை லார்ஜ் ஆயிரும் பிளான்ட். ஓகேவா, அதுக்கு வந்து அடுத்து வந்து பாருங்க,
ரஸ்ட்னா என்னது பக்ஷினியா சொர்க்கி சொர்க்கத்தில் வரனால பக்ஷினியா சொர்க்கி ஓகே இப்போ வந்து இதுவும் அதே தான் சொன்னேன்னா ரெட்டிஸ் ப்ரௌன் ரைசர் பஸ்டர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு ரஸ்ட்டு அடுத்து எர்காட்னா ஸ்மெட்டு தான் ஓகே ஸ்மெட் ஈச் ஸ்பைக்லேட் வந்து பிளாக்காக கன்வெர்ட் ஆயிரும் எர்காட்னாலும் ஸ்மெட்டுனாலும் ஒன்று தான் ஓகே பிளாக்காக கன்வெர்ட் ஆயிரும் அவ்வளோதான் இதுக்கு வந்து மேங்கோஸப்போ அடிக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் அது மற்றதெல்லாம் அதில் பெருசு இன்பால் செஞ்சால் அடுத்து பியர் மில்லட்டில் டவுனி மில்டியூ ஓகே டவுனி மில்டியூனா ஸ்க்ளீரோஸ்போரா கிராம் நிக்கோலா ஏன்னா பெனிசிட்டம் கிளாக்கம் தானே இதோட சயின்டிஃபிக் நேமு பெனிசிட்டம் கிளாக்கம் அதனால கிராமி நிக்கோலா ஓகேவா இது அதே மாதிரி தான் ஒயிட் டவுனி க்ரோத்து அண்ட் லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஓகே நீங்கள் வந்து இது ஜென்ரலாக இதை போட்டுடலாம் ஓகே அப்போ டவுனி மில்டியூனா நமக்கு வந்து என்ன வரும் மெட்டலாக்ஸி அடிக்கலாம் டவுனி மில்டியூனா மெட்டலாக்ஸி அடிக்கலாம் மற்ற ஃபங்கல் டிசீசஸ்னால் நமக்கு வந்து என்ன வரும் நம்ம தட்டு ஃபங்கல் டிசீஸ்னால் நமக்கு என்ன வரும் நீங்கள் வந்து இது அடிக்கலாம் கார்பன்டைசியம் அடிக்கலாம் ஓகே அடுத்து ரஸ்ட்டு சொல்லவா வேணும் நான் போட்டுருவீங்களா ரெட்டிஸ் ப்ரௌன் பஸ்டியூஸ் எல்லாத்துக்கும் அதே தான் ரெட்டில் பஸ்டியூஸ் ரஸ்ட்னா கார்பாக்சின் அடிக்கலாம் ரஸ்ட்னா கார்பாக்சின் ஓகே ரொம்ப நடந்துருவாங்க ரஸ்ட்னா கார்பாக்சின் டவுனி மில்டியூனா மெட்டலாக்சி அடுத்து ஸ்மெட்டுனா வந்து அதே சொன்னேன்ல இண்டிவிஜுவல் கிரெயின்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்மார்ட் ஸ்போர்ஸ் ஓகே ஸ்மட் ஸ்போர்ஸ் ஓகேவா இண்டிவிஜுவல் கிரெயின்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்மட் ஸ்போர்ஸ் ஓகே ஓகே அவ்வளோதான் இது ஸ்மட்டு முடிஞ்சுட்டு அடுத்து சார்கோல் ராட்டு தெரியும்ல உங்களுக்கு அடுத்து மறுபடியும் வாங்க மெய்ஸு மறுபடியும் அதே டவுனி மில்டியூ தான் இருக்கும் டவுனி மில்டியூ ஒயில்டு க்ரோத் ஓகேவா க்ரோத் அந்த இது ஓகேவா அவ்வளோதான் இது வந்து ஃபோலியா ஸ்ப்ரே வந்து மெத்தலாக்சி ஓகே அங்கே பார்த்தது தான் உங்களுக்கு டவுனி மில்டியூக்கு மெத்தலாக்சி அடிக்கலாம் அடுத்து வந்து ரஸ்ட்டு இது ரஸ்ட்டு அதே தான் சொர்க்கி ரஸ்ட்டு தான் இங்கேயும் காசாகுது பக்ஷினியா சொர்க்கி ஓகேவா அடுத்து வந்து சார்கோல் ராட்டு ஹெட்ஸ்மெத்து வந்துக்கு தெரியும்ல இண்டிவிஜுவல் ஸ்போரேஸ் எல்லாம் வந்து இதாயிரும் இவ்வளோ தான் வந்து பேத்தாலஜி ஓகேவா அடுத்து ராகி வந்து பிளாஸ்ட் தெரியும்ல பைரிகுலேரியா செட்டாரியா செட்டாரியா இட்டாலிக்கா வந்து அதோட சயின்டிஃபிக் நேம் அடுத்து தான் முக்கியமாக வருது பல்சஸ் வந்துட்டோம் நம்ம ரெட் கிராம் ஓகேவா ரெட் கிராமில் வந்து வெல்ட் வந்து ஃபுசேரியம் ஆசிஸ்போரம் ஓகேவா அது சாயில் பாண்ட் டிசீஸ் ஃபுசேரியத்துக்கு வந்து நம்ம காப்பர் ஆசி குளோரைடு யூஸ் பண்ணணும் வெல்ட்னா காப்பர் ஆசி குளோரைடு வந்து யூஸ் பண்ணணும் ஓகே அதை முடிச்சுக்கோங்க ரஸ்ட்னா கார்பன்சின் ஓகேவா பவுடரி மில்டியோ டவுனி மில்டியோனா மெக்டலாசி வில்ட்னா ஃபுசேரியம் அதுக்கு வந்து காப்பர் ஆசி குளோரைடு பண்ணணும் மற்ற ஃபங்கைடிஸ்னா கார்பன்டைசிம் ட்ரைமார்ஃபா ஓகேவா ஓகே இது வந்து என்னது வில்ட்னால எப்படி இருக்கும் என்டையர் பிளான்ட் வந்து வில்ட் ஆயிரும் வாஸ்குலர் டிஸ்கலரேஷன் ஆகும் ட்ரூப் ஆயிரும் ஓகே சாஞ்சிரும் பிளான்ட் அடுத்து ட்ரை ரூட் ராட்னா நமக்கு தெரியும் மேக்ரோஃபோமினா ஃபேஷியோலினா பிளான்ட் வந்து எல்லோயிங் ஆயிரும் அடுத்து வந்து ட்ரைங் அண்ட் வில்ட்டிங் ஆஃப் ஹோல் பிளான்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் வந்து நம்ம கரெக்டாக இரிகேட் பண்ணணும் ட்ரை ஒன்றும் இல்லை ட்ரை ரூட் ராட்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இரிகேட் பண்ணணும் ஓகேவா மற்றனா ஃப்ரீக்வெண்ட்டாக வெட் ரூட் ராட்னா கரெக்டாக இது பண்ணணும் ஓகேவா அடுத்து இது வந்து வெட் ரூட் ராட் ட்ரைசோட்டோனியா சொல்லானி ஓகே ரெட்டிஸ் ப்ரௌன் வந்து பேசல் ஸ்டெம்பில் இருக்கும் இது எல்லோயிங் ஆஃப் இதுக்கு வந்து காப்பரு அடுத்து பவுட்ரி மில்டியூ வந்து லெவிலாட்டாரிக்கா ஓகேவா இதுக்கு வந்து வெட்டபிள் சல்ஃபர் அடிப்பாங்க பவுட்ரி மில்டியூக்கு ரொம்ப முக்கியம் வெட்டபிள் சல்ஃபர் வந்து பவுட்ரி மில்டியூக்கு அடிப்பாங்க டவுனி மில்டியூக்கு மெட்டலாக்சி 0.4% இது வந்து டவுனி மில்டியூ பவுட்ரி மில்டியூ வந்து இது பாரு பவுட்ரி மில்டியூ அந்த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஓகே ஒயிட் பவுட்ரி மில்டியூ அந்த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து வந்து ஸ்டெரிலிட்டி மொசைக் வைரஸ் பிஜிஎன்பி ஸ்டெரிலிட்டி மொசைக் வைரஸ் இது ரொம்ப முக்கியம் யார் அக்கேரியா கஜானி இதுதான் வந்து காசிட்டிவ் ஏஜென்ட் ஓகேவா ரொம்ப முக்கியம் இது காசிட்டிவ் ஏஜென்ட் அடுத்து வந்து எல்லோ மொசைக் பிஜிஎன்பி எல்லோ மொசைக் வைரஸ் ஓகேவா அடுத்து பெங்கால் கிராம் பிளாக் கிராம் கிரீன் கிராம் ரெண்டுக்கும் வந்து ஒரே இதுதான் ஓகேவா மொதல் வந்து பவுட்ரி பில்டி வந்து எரிசிஃபை பாலிகோனி ரொம்ப முக்கியம் இது ஒயிட் பவுட்ரி கோல்ட்டு அந்த அப்பர் சர்ஃபேஸ் புரியுதா பவுட்ரி க்ரோத்னா அப்பர் சர்ஃபேஸ் டவுனி மில்டியூனா டவுன் சர்ஃபேஸ் ஓகேவா முடிஞ்சா அடுத்ததுக்கு வந்து என்ன படிப்போம் நம்ம வெட்டபிள் சல்ஃபர் அடிப்போமா போன வட்டம் பார்த்தோம்ல அவ்வளோதான் முடிஞ்சா இப்போ ஒரு புரியுதா ரஸ்ட்டுக்கு என்ன அடிக்கணும் ஸ்மெத்துக்கு என்ன அடிக்கணும் பவுட்ரி மில்டிக்கு என்ன அடிக்கணும் நார்மல் ஃபங்கை இதுக்கு என்ன அடிக்கணும்னு புரிஞ்சா இவ்வளோதான் பேத்தாலஜி ஓகேவா அடுத்து ரஸ்ட்டு வந்து யூரோமைசிஸ் பேசியோலி ஓகேவா இது வந்து ரெட்டிஸ் ப்ரௌன் ரைசர் பஸ்டியூல்ஸ் ஓகே ரெட்டிஸ் ப்ரௌன் ரைசர் பஸ்டியூல்ஸ் இருக்குது ஓகேவா ஓகேவா அடுத்து வந்து லீவ் ஸ்பாட் வந்து நமக்கு செர்கோஸ்போரான்னு வரும் லீஃபில் வந்து சர்க்குலர் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா இவ்வளோதான் அடுத்து ரீஃப் க்ரிங்கிள் வைரஸ் ஓகேவா ரீஃப் க்ரிங்கிள் வந்து ஒயிட் ஃப்ளை வந்து காசு பண்ணும் அவ்வளோதான் அடுத்து பெங்கால் கிராமில் வந்து அதே வில்ட்டு அதே ட்ரை ராட்டு ரூட் ராட்டு இதெல்லாம் வரும் ஸோ வந்து அதை பெருசாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்து கௌப்பியில் வந்து அந்த இதில் வந்து ஆண்ட்ரோக்னோஸ்னு வந்து வரும் ஆண்ட்ரோக்னோஸ்னாலேயும் நீங்கள் கொலிட்டோட்ரைக்கம் போட்டுருணும் ஓகேவா ஆண்ட்ரோக்னோஸ்னாலேயும்
கொலிடோட்ரைக்கம் தான். ஓகே, ஆண்ட்ரோக்னோஸ்னாலே கொலிடோட்ரைக்கம் தான். புரிஞ்சா? இது வந்து என்ன செய்யறோம், இனிஷியலாக வாட்டர் சோப்டு லெசின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா, அதாவது தண்ணி மாதிரியும் குலகுலன்னு இருக்கும். ஓகேவா, வாட்டர் லோஸ். அது லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக வந்து சர்க்குலர் ஸ்பாட் ஆகி மொத்தமாக இதாகி விட்டுரும். புரிஞ்சா? அவ்வளோதான். இதுக்கு வந்து மேங்கோ சோப்பு நார்மல் தான். இதுக்கு வந்து மேங்கோ சோப்பு கார்போராக்சி குளோரைடு அடிக்கலாம். புரிஞ்சா? இவ்வளோ தான் ஆண்ட்ரோக்னோஸு. அடுத்து வந்து ட்ரை ரூட் ராட் வெட் ரூட் ராட் நமக்கு தெரியும். ஓகேவா, அடுத்து கிரவுண்ட் நட்டு ட்ரை ரூட் ராட் வெட் ரூட் ராட் இது தெரியும். டிக்கா லீவ் ஸ்பாட் ரொம்ப முக்கியம். டிக்கா லீவ் ஸ்பாட். ஓகேவா, செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட்னாலே செர்கோஸ்போரா. இது வந்து அராக்கிஸ் ஹைபோகியாவா, அதனால அராடிகோலா. ஓகேவா, அராடிகோலானா இயர்லி. ஓகே, அராடிகோலானா ஏர்கோலி. அது பர்சனலாக லேட்டாக சொல்கிறாங்கன்னா பர்சனேட்டா. ஓகேவா, லேட்லாம். அப்போ இயர்லி லீவ் ஸ்பாட்டை வந்து இது ரொம்ப முக்கியம். இயர்லி லீவ் ஸ்பாட் வந்து எப்போ இருக்கும், வித்தின் 3 to 4 வீக்ஸ் ரொம்ப முக்கியம். இயர்லியராகவே வந்துடும். ஓகேவா, வித்தின் 4th வீக்கு. இது வந்து வித் எல்லோ ஹேலோ. ஓகேவா, எல்லோ ஹேலோ இருக்கும் அந்த ஸ்பாட்டை சுற்றி, ரொம்ப முக்கியம். எல்லோ ஹேலோ இருக்கும் அந்த ஸ்பாட்டை சுற்றி. லேட் லீவ் ஸ்பாட்டில் வந்து எல்லோ ஹேலோ இருக்காது, ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது 5 to 7 வீக்ஸு, வித்தின் 5 to 7. ஓகே, 5 to 7 வீக்ஸு. அதே மாதிரி வந்து இதில் வந்து அந்த வித்தவுட் எல்லோ ஹேலோ ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லோ ஹேலோ இருக்கும் அதை சுற்றி, இதில் வந்து எல்லோ ஹேலோ இருக்காது. ஓகே, குளோரான்ட்ரிலி 0.25% இது கிடைப்பாங்க. ஓகே, டிக்கா லீவ் ஸ்பாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா, ஏர்லி லீவ் ஸ்பாட்டு, லேட் லீவ் ஸ்பாட் இருக்குது. அடுத்து ரஸ்ட் டிசீஸ், பக்சினியா அக்ராலிஸ். அடுத்து ரோஸ்டேட், இது ரொம்ப முக்கியம். ரோஸ்டேன் கிரவுண்ட் நட். ஓகேவா, இதுக்கு வந்து வெக்டார் வந்து ஏஃபிஸ் கராசிவோரா. ஓகே, ஏஃபிஸ் கராசிவோரா ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து மொசைக். இது வந்து மொசைக்னா தெரியுங்களா? மொசைக்னா இர்ரெகுலர் பேச்சஸ் ஆஃப் டார்க் க்ரீனு ரைட் க்ரீனு வந்து கலந்து இருக்க மாதிரி ஒன்று வந்து இருக்கும். ஓகேவா, அது அடுத்து டொமேட்டோ ஸ்பாட்டர் வில்ஸ் வந்து ட்ரிப்ஸு. ஓகே, அடுத்து வந்து செசாமம் வந்து உங்களுக்கு எது மொழி வெல்டே பவுடரி மில்டி ட்ரை ரூட் ராட்டு. அடுத்து செசாம் ஃபில்லோடி, இது வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல, ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ். செசாம் ஃபில்லோடி வந்து ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ். ஓகே, அடுத்து வந்து இது வந்து சிம்டம்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபில்லோட் ஃப்ளவர்ஸ் ஆல் த சச்சுரேட் வாட்டர் கிரைன் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே வந்து டெட்ராசைக்ளின் அடிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து சன்ஃப்ளவர் வந்து ஹெட்ராட். ஓகேவா, சன்ஃப்ளவர் வந்து ஹெட்ராட். ஓகேவா, ஓகேவா, ரைசோபஸ் நைக்ரிகஸ். ஓகேவா, அடுத்து வந்து இது இர்ரெகுலர் வாட்டர் சோப் ரிலேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இது போட்டுக்கலாம். எதுக்கு நமக்கு வந்து ஹெட்ராட்னா அது நம்ம தெரிஞ்ச ராட். ஓகே, மேங்கோ சோப் அடிச்சுக்கலாம். அடுத்து சன்ஃப்ளவர் நெக்ரோசிஸ் வந்து ட்ரிப்ஸ் காஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து சன்ஃப்ளவர் நெக்ரோசிஸ் அடுத்து கேஸ்டரில் சீடிங் பிரைட் பைட்டோதரா பாரஸ்டியாக்கா அதெல்லாம் வந்து இது பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து கோகனட்ல ரொம்ப முக்கியம், சில இதெல்லாம் இருக்கும். ஓகே, பேசல் ஸ்டெம் ராட். மக்களே, கோகனட்ல வந்து பேசல் ஸ்டெம் ராட். ஓகே, ஓகேவா, பேசல் ஸ்டெம் ராட் வந்து கோகனட்ல ரொம்ப முக்கியம். கேனோதர்மா லூசிடம். ஓகேவா, இது வந்து என்னன்னா ப்ரௌன் ஃப்ளூயிட் வந்து யூசிங் அட் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஓகேவா, பேசல் ஸ்டெம் ராட். அப்போ பேஸ்ல இருந்து வந்து நமக்கு வந்து ப்ரௌன் ஃப்ளூயிட் வந்து யூஸ் அவுட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம சர்ஃபேஸ் ட்ரென்ச்சிங்கு, பாடி ஆஸ்மெச்சர்லாம் அப்ளை பண்ணலாம். அடுத்து கேரளா வில்ட் வந்து பைட்டோபிளாஸ்மா டிசீஸ். ஓகேவா, ரூட்லெட்ஸ்லாம் எதுவுமே ஆகாது. ஆனால் வந்து நமக்கு வந்து பிளான்ட் மட்டுமே வந்து என்ன ஆயிரம் வில்ட்டிங் சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். இதுதான் வந்து கேரளா வில்ட். அடுத்து வந்து ஸ்டெம் ப்ளீடிங் ஆஃப் கோகனட். இது வந்து செராட்டோசிஸ் பேரடாக்ஸா. ஓகே, ரொம்ப முக்கியம். செராட்டோசிஸ் பேரடாக்ஸா இதுவும் அதே தான். ரெட்டிஸ் ப்ரௌன் ஊசிங் அவுட் கிராக்ஸ். ஓகே, கிராக்ஸ்லேருந்து வந்து நமக்கு வந்து ரெட்டிஸ் ஃப்ளூயிடில் வந்து யூசிங் அவுட் ஆகும். இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்க்ராப் பண்ணலாம், இல்லைன்னா வந்து போடியாஸ் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, போடியாஸ் மிக்சர் வந்து எதுக்கு, பேசல் ஸ்டெம் ராட்டுக்கு. ஸ்டெம் ப்ளீடிங் வந்து இது. ஓகேவா, அடுத்து வந்து ஸ்க்ராக்கிங் மால்ஃபங்க்ஷன். இது வந்து மால்ஃபங்க்ஷன் ஆகுறது, மால்ஃபார்மேஷன் ஆஃப் கோகனட். ஓகேவா, நட் ஃபால் இஸ் காமன்லி சீன். ஓகேவா, அடுத்து வந்து பட்ராட் ஆஃப் கோகனட் வந்து ஃபைட்டோதரா இன்ஜுரி. அடுத்து வந்து கிரே பிளைட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ் தான். நான் சொன்னேன்ல பெஸ்டோலோசியா பால்மேரம். ஓகேவா, இது வந்து இர்ரெகுலர் சர்க்குலர் ஷேப்டு லெசின்ஸ். அவ்வளோதான், இர்ரெகுலர் சர்க்குலர் ஷேப்டு லெசின்ஸ் இதே மாதிரி. அடுத்து சுகர் கேனில் வந்து ரெட் ரூட் ஆஃப் சுகர் கேனும் டேம்பிங் ஆஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, டேம்பிங் ஆஃப்னா பித்தியம், டேம்பிங் ஆஃப்னா மொத்தமாக ப்ரீ எமர்ஜென்சி போஸ்ட் எமர்ஜென்சின்னு 2 இருக்குது. ப்ரீ எமர்ஜென்சினா எமர்ஜி ஆகி வர்றப்பவும் அதில் வந்து 2 ஷூட் வந்து டெத் ஆகி வர்ற மாதிரி வரும். இது வந்து ப்ரீ எமர்ஜென்சி. போஸ்ட் எமர்ஜென்சினா வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரௌன் லெசின்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து
இது ஓகே. அதுக்கு வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு அடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ரூட் ராட் டேம்பிங் ஆஃபுக்குலாம் வந்து நம்ம காப்பர் ஆக்சி குளோரைடு அடிக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம் கொலிட்டோட்ரைக்கம் ஃபேல்கட்டம். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ரெட் ரூட் ஆஃப் சுகர் கேன், ரெட் ரூட் ஆஃப் சுகர் கேன். ஓகேவா? இது வந்து என்னன்னா கேன் வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகும், ட்ரையிங் ஆகும். அதே மாதிரி ரெட்டிஷ் கலர் டிஸ்கலரேஷன் வந்து வரும். ஓகேவா? அந்த ஃபங்கல் க்ரோத் கூட சேர்ந்து அந்த கேனில் வந்து ரெட்டிஷ் கலர் டிஸ்கலரேஷன் வந்து இருக்கும். இதுக்கு வந்து கார்பன்டிசிம் அடிக்கணும். கார்பன்டிசிம். ஓகேவா? கார்பன்டிசிம். ஓகேவா? அது வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அடுத்து வில்ட்டுனா நமக்கு தெரிஞ்சு. அடுத்து வந்து பைனாப்பிள் ராட் ரொம்ப முக்கியம். செட்ராட் அதே தான். செராட்டிசியாஸா ஸ்டெம் ப்ளீடிங் டிசீஸ்க்கு வந்துச்சுல, செராஃபிஸ்டிஸ் பேப்டாஸா அதே தான் இங்கே வரும். இது வந்து அந்த ஊஸ் அவுட் ஆகி வர லிக்யூடில் வந்து பைனாப்பிள் ஓடர் வந்து வரும். பைனாப்பிள் வாடை வந்து வரும். அதனால தான் இது வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து விப் ஸ்மெட்னா தெரியுமில்ல, சென்ட்ரல் ஷூட் வந்து அப்படியே ஸ்மெட்டாக மாறிடும் மொத்தமாக. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அடுத்து ரஸ்ட்டு இதெல்லாம் வந்து தெரியும். அடுத்து வந்து காட்டன் வந்து நமக்கு வில்ட்டு சென்ட்ரலாக தெரியும், புஷேரியம். அடுத்து வெர்டிசிலியம் வில்ட்டுன்னு ஒன்று இருக்குது. வெர்டிசிலியம் வில்ட்டுனா ஸ்டெம் ரூட்லாம் வந்து டார்க் கலர் ஆயிரும். லீஃப் வந்து டைகர் ஸ்ட்ரைப் சிம்டம். ஓகே, ரொம்ப முக்கியம். டைகர் ஸ்ட்ரைப் சிம்டம் எதில் வரும்? வெர்டிசிலியம் வில்ட்டில் தான் என்ன வரும்? டைகர் வெர்டிசிலியம் வில்ட்டில் தான் நமக்கு வந்து என்ன வரும்? டைகர் ஸ்ட்ரைப் சிம்டம் வரும். ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து வந்து பிளாக் ஆர்ம் ஆஃப் காட்டன். இதில் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்கும். பிளாக் ஆர்ம் யாருன்னா சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். ஓகே, சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் தான் காசு பண்ணுவாங்க. இது வந்து சீட்லிங் பிளைட்டு. சீட்லிங்கில் முதல்ல சீட்லிங் பிளைட். அடுத்து வந்து சீட்லிங் முடிஞ்சு அடுத்து வந்து லீஃபில் வரும், ஆங்குலர் லீஃப் ஸ்பாட்டு. அடுத்து வந்து லீஃப் பிளைட்டு. அடுத்து பிளாக் ஆர்மு போல் வந்து ஃபைனலாக ராட் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோதான். அடுத்து டொபாக்கோலும் டேம்பிங் ஆஃப் பேங்க் சாங்க் இருக்குது. அடுத்து ஃப்ராக் ஐ வந்து இது ஃப்ராக் ஐ மாதிரி வந்து அந்த டாட் இருக்கும். அவ்வளோதான். வைல்டு ஃபயரு. அடுத்து வந்து பீட்டல் ஒயினா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிராப்பு கிடையாது. ஓகே, மல்பெரி. இது நம்ம இது பண்ண. அடுத்து பனானா ரொம்ப முக்கியம். பனானா வந்து பனாமா வில்ட்டு. ஓகேவா? ஓகேவா? பனாமா வில்ட்டு ஃபுசேரியம் வில்ட்டு டிசீஸ் தான். அது பேர் தான் பனாமா வில்ட்டு. அதனால ஃபுசேரியம் தான் காசு பண்ணுது. ஓகேவா? இதை வந்து ரஸ்தாடி இதெல்லாம் வந்து நம்ம இதாக இருக்கும். ஓகேவா? சூடோஸ்டம்ப் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ரொம்ப முக்கியம். சூடோஸ்டம்ப் வந்து பனாமா வில்ட்டில் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு இன்ஃபெக்டட் ரூட் வந்து பிங்கிஷ் கலரில் வந்து நம்ம காமிக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து பேரிங் அண்ட் பேர்லினேஜ் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து கார்போஃபியூரானு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து சிகாட்டோகாலிக் ஸ்பாட். ஓகேவா? சிம்பிள் டிசைனு கிரேஸ் சென்டர் வந்து இருக்கும். ஓகேவா? கிரேஸ் சென்டர் வந்து இருக்கும் அதில். ஓகேவா? அடுத்து வந்து ஆண்ட்ரோக்னோஸ்னால் அதே தான் வாட்டர் சோக்கட் லெசின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து சிகர் என்ட்ராட் ரொம்ப முக்கியமானது. வெர்டிசிலியம் டியோப்ரோமே. சிகர் என்ட்ராட்னா அந்த படத்தில் ஓரத்தில் அந்த சிகரெட்டில் இருக்க மாதிரி அந்த பர்ன் சிகர் லைக் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து சிகர் லாட். ஓகேவா? அடுத்து மோக்கோ வில்ட்டுனா இது கேவண்டிஸ் பண்ண. அடுத்து டிப்போ எர்னியாராட்டு. அடுத்து பஞ்சி டாப் ஆஃப் பனானா வந்து பென்டோலோனியா நைக்கோன் வெர்வோசா. இது வந்து 2018 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? என்னென்ன மட்டும் பார்த்துக்கோங்க, என்னென்ன டிசீஸ் பனாமா வில்ட்டு. ஓகேவா? அடுத்து மேங்கோ ஃப்ரூட் ஃபுசேரியம் மொனில்ஃபார்மே. ஓகே, அது மாண்ட்ரோ. ஓகே, அடுத்து வந்து சூட்டி மோல்டு ஆண்ட்ரோக்னோஸ் இதெல்லாம் வந்து சிட்ரஸில் வந்து கேன்கர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சிட்ரஸ் ட்ரைசிஸ் அவரிஸ். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியம் கிரேப்பில் இந்த பவுட்ரி மில்டியூ டவுனி மில்டியூ ரொம்ப முக்கியம். அதை மொத்தமாக ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகேவா? பவுட்ரி மில்டியூ டவுனி மில்டியூ வந்து ரொம்ப முக்கியம் கிரேப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிரேப்பில் வந்து பவுட்ரி மில்டியூ வந்து எல்லா ஸ்டேஜஸில் அக்யூர் ஆகும். டவுனி மில்டியூ வந்து எல்லா ஸ்டேஜஸில் அக்யூர் ஆகணும். ஃப்ரூட்டில் நமக்கு அக்யூர் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்டில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் டவுனி மில்டியூ வந்தால். ஃப்ரூட்டு தானே நமக்கு எக்கனாமிக் பார்ட்டு கிரேப்ஸில். ஸோ அந்த ஃப்ரூட்லேயே வந்து நமக்கு வந்து இது ஸ்ப்ளிட் ஆயிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து ஆண்ட்ரோக்னோஸ் எலிசா. அதில் வந்து ஆண்ட்ரோக்னோஸ் வந்தால் நல்லாவா இருக்கும். அதனால வந்து அடுத்து கோவாவில் வந்து நமக்கு வந்து வில்ட்டு. ஓகேவா? கோவாவில் வில்ட்டு எதாவது நார்மலாக வர்றது தான். சப்போட்டா பப்பாயா வந்து ஸ்டெம் வந்து ஈஸியாக தானே இருக்குது. அதனால ஸ்டெம்மே ராட் ஆயிரும். அந்த மாதிரிலாம் நான் வச்சுக்கோங்க. பப்பாயா ரிங் ஸ்பாட் வைரஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மற்ற பொமிகிரானேட், பேட்டரியல் பைட், செர்கோஸ்போரா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காமனானது தானே. ஹார்ட் ராட்டு, ரூட் ராட் இதெல்லாம் வந்து பைனாப்பிளில் வரும். ஓகேவா? அடுத்து வந்து ஜாக் ஃப்ரூட்டு, ஆப்பிளில் வந்து ஆப்பிள் ஸ்கேப் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ஜாக் ஃப்ரூட்டில் ஃப்ரூட் ராட் ரொம்ப முக்கியம். ரைசோபஸ் அட்ரோகாபி இன்ஃபெக்டட் எங்கே அந்த மேல் இன்ஃபெக்டட் பிளாக் கலரில் மாறிடும். ஓகேவா? ரூட் கலர் அது பார்த்துருப்பீங்க நிறையா இது. ஓகேவா? அட் ஆப்பிள் ஸ்கேப் வந்து வென்ச்சூரியா இன்இக்வாலிசிஸ். ஓகே, சர்க்குலர் ப்ரௌன் ஸ்பாட்டாக இருக்கும். ஸ்கேட்டர் ரஃப் இந்த ப்ரௌன் ஸ்பாட்டாக இருக்கும். அதே மாதிரி சர்க்குலர் லீசன்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து எர்வினியா அமிலோவோரா ஃபயர் பிளைட். ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரூட் ராட். அடுத்து பீச் லீஃப் கோல்,
பொட்டேட்டோ டேம்பிங். அடுத்து வெஜிடபிள்ஸ் வந்துடாச்சு. பொட்டேட்டோ வந்து டேம்பிங் ஆஃப் வந்து டேம்பிங் ஆஃப்னா நமக்கு தெரியும் ஃபித்தியம், ஓகேவா. சீட்லிங் வந்து கொலாப்ஸ் ஆகி கை விழுந்துரும், ஓகேவா. அடுத்து வந்து இதில் வந்து லீஃப் கல், டொமேட்டோ லீஃப் கல் வைரஸ், டொபாக்கோ லீஃப் கல் வைரஸ், ஓகேவா. அடுத்து வந்து ஸ்பாட்டட் வில்ட்டுனா டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட், ஓகே, டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட், ஓகே. அடுத்து செப்டோரியா லீஃப் ஸ்பாட் வந்து செப்டோரியா லைக்கோபெரிசிகா, ஓகேவா. அடுத்து பவுடர் மில்டியோ வந்து நமக்கு பெண்டியில் வரும். அடுத்து வந்து செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட், எல்லோ மொசைக் வைரஸ், இதெல்லாம் வந்து நமக்கு இதில் வரும், ஓகே. அடுத்து வந்து குக்கர் பிட்ஸ், ஆல்டர்னேரியா லீவ் ஸ்பாட். ஸோ உங்களுக்கு வந்து லீவ்ஸ் அது ஜென்ரலாக தான் இருக்கும், ஓகேவா. அதனால வந்து பெருசாக இருக்குது. அடுத்து வந்து க்ரூசிஃபர்ஸ், கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் ரொம்ப முக்கியம். கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ்னா என்னன்னா, கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ்னா எல்லோவிங் அண்ட் வில்ட்டிங் அண்ட் ஸ்டண்டிங் ஆஃப் பிளான்ட், ஓகே. வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ஆகி இதாகிடும், ஓகேவா. ஸ்வெல்லு, கிளப் லைக் ஸ்வெல்லிங், ஓகே. அதான் கிளப் லைக் ரொம்ப முக்கியம். கிளப் ரூட்டுன்னு சொல்கிறாங்களா, அப்போ வந்து ரூட் வந்து எப்படி இருக்கும், கிளப் லைக்கு ஸ்வெல்லிங் இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா. அடுத்து வந்து பிளாக் லீவ்ஸ் பாட்டு நமக்கு ஆனியன் இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வர்றது தான், ரஸ்ட்டு இதெல்லாம் வருது, ஓகேவா. அடுத்து வந்து டர்மரிக் பொட்டேட்டோ, காஃபியில் வந்து காஃபி ரஸ்ட்டு, காமன் ஸ்கேபு இதெல்லாம் வந்து வரும், ஓகேவா. அடுத்து வந்து டீயில் வந்து பிளிஸ்டர் பிளைட் வந்து டிப்ரெஷன் ஆஃப் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப்னு வந்து ஒரு பல்ல மாதிரி விழுந்திருக்கும், அதுதான் டிப்ஸ், ஓகே. அடுத்து போர்ஸ் ஹார்வெஸ்ட்டு இதெல்லாம் முக்கியம், ஓகே. அடுத்து நம்ம சொன்ன மஷ்ரூம், ஓகேவா. மஷ்ரூம் வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் குழம்பிடும். இவ்வளோதான் மஷ்ரூம் இவ்வளோதான், ஓகே. ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ப்ளூட்டோரஸ் ஸ்பீசிஸ், ஓகே. ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ப்ளூட்டோரஸ் ஸ்பீசிஸ், ஓகேவா. அதே மாதிரி பட்டர் மஷ்ரூம் வந்து அகாரிகஸ், ஓகேவா. அடுத்து வந்து மில்க் மஷ்ரூம் வந்து கேலோகைபே இண்டிகா, ஓகேவா. கேலோகைபே இண்டிகா, ஓகேவா. கேட்பெரின்னு வச்சுக்கோங்க, மில்க் கேலோ, ஓகேவா. அடுத்து பேடிசாய் வால்வீரோலாம் ஸ்பீசிஸ், பாடி மஷ்ரூம் வந்து வால்வீரா ஸ்பீசிஸ், ஓகேவா. இது எல்லாத்துக்கும் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பேடிஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட்டன் மஷ்ரூம் மட்டும் கம்போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. எல்லாத்துக்கும் க்ரோயிங் டெம்பரேச்சர் பட்டன் மஷ்ரூம் பேடி மஷ்ரூம் தான் நம்ம இதில் கல்டிவேட் பண்ண முடியும், அதிக டெம்பரேச்சர் இருக்கும், 30 to 35 டிகிரி செல்சியஸ், ஓகேவா. ஒரு நிமிஷம். சயின்டிஃபிக் நேம் ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து ப்ளூரோட்ரிசிஸ், ஓகேவா. அடுத்து பட்டன் மஷ்ரூம் வந்து அகாரிகஸ் ஸ்பீசிஸ், ஓகேவா. அது மாதிரி மில்கி மஷ்ரூம் வந்து காலோபிக்கே இண்டிகா. அடுத்து வந்து பேடிஷா மஷ்ரூம் வந்து இது, ஓகே. அடுத்து ப்ளூட்டோரஸ் அகாரிகஸ். அடுத்து கேலோபெரிபே இண்டிகா வால்வெரில்லா, ஓகே. சப்ஸ்ட்ரேட் பேடிஸ்ட்ரா, போஸ்ட் பேடிஸ்ட்ரா, ஓகே. அடுத்து க்ரோயிங் டெம்பரேச்சர் 20 to 25 டிகிரி செல்சியஸ், 15 to 20 டிகிரி செல்சியஸ், 30 to 35 டிகிரி செல்சியஸ். அதை பார்த்துக்கோங்க. ரிக்வயர்டு டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் 80% மேலே தான் இருக்கும், ஓகே. கிராப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேடிஸ்ட்ரா மஷ்ரூம் தான் கம்மி, ஓகே. 25 to 30 டேஸ். பட்டன் மஷ்ரூம் வந்து 2 தடவை வந்து நமக்கு வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, ஒரு பாலி ஹவுஸில் வச்சு தனியாக பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் அது நமக்கு இது வந்து அதே மாதிரி ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டன் மஷ்ரூமில் அதிகமாக வரும், பட் வந்து 35 kg 30 kg per day, ஓகேவா. செல்ஃப் லைஃப் வந்து எல்லாத்துக்கும் கம்மி தான், பட்டன் மஷ்ரூமுக்கும் மில்கி மஷ்ரூமுக்கு மட்டும் அதிகம், ஓகேவா. அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த டேபிள் காலம் மட்டும் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து வந்து என்னென்ன வெக்டர் என்னென்ன இதுன்னு பார்த்து. அதே மாதிரி ஒயிட் ஃப்ளை வந்து காட்டன் லீஃப் கர்ல், எல்லோ மொசைக்கு, டொபாக்கோ எல்லோ மொசைக்கு இதெல்லாம் வந்து காசு பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான் பேத்தாலஜி முடிஞ்சது, ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்டமாலஜி பேத்தாலஜி எல்லா கிளாஸஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லா கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தம் 13 + 15 கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 15 கிளாஸஸ்லேயே வந்து மொத்தமாக அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.